ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற சமகால நவீன கவிதைகளினுடைய உள்ளீடு தொடர்பா ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இந்த கேள்விக்கான அ பதிலை அல்லது அந்த உரையாடல் புள்ளி வந்து வசுமித்ராவோ, மனுஷிபுத்திரனோ, வெயிலோ அல்லது மண்குதிரையோ யாரோ ஒருத்தர் அடுத்ததாக வந்து தொடங்கி அடுத்தடுத்து இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் விரும்புகிற ஒரு தருணத்தில். இப்போது வந்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து கவிதையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பண்பை பற்றினது. ரொம்ப பழைய கேள்வி தான் நான் கேட்க போகிறது. கவிதையினுடைய வேலை என்ன அல்லது கலையினுடைய வேலை என்ன? இது ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான பலகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு 18 வயசில் நான் போயிட்டு நான் கோவை ஞானிகிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ ஞானி எனக்கு ஒரு பதில் சொன்னார். கவிதை என்பது ஒரு அறிதல் முறை அப்படின்னாரு என்கிட்ட ஒரு பதில். எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு எபிஸ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அது என்ன அப்படின்னு தோணுச்சு. அது என்ன அப்போ என்னென்ன அறிதல்கள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்போ இவங்க வந்து தர்க்கத்தை வந்து ஒரு அறிதலாக வைப்பாங்க, முன்வைக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மெய்யியல் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து மெய்யியலும் தர்க்கமும் தத்துவமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான புரிதல்கள் இங்கே இருக்குது. எனக்கு அதனோட ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. மெய்யியல் வேறு, தத்துவம் வேறு. ஏன்னா இவங்க வந்து ஆன்மீகம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த உள்ளொளி தரிசனம் இது மாதிரியான விஷயங்களோடு இணைத்து அதை யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. இது அதனால் வந்து மெய்யியல் அப்படிங்கிறத வந்து தத்துவம் அப்படிங்கிறதோடும் வந்து இணைச்சு பேசுகிற ஒரு இது இருக்குது. எனக்கு அதனோட ஒரு மாறுபட்ட மனநிலை இருக்குது. நான் அதனால் வந்து மெய்யியல்ங்கிறத வந்து ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீக உள்ளீடுகள் அல்லது மனநிலைகள், ஆன்மீக உள்ளொளி தரிசனம் இந்த மாதிரி விஷயங்களில் பேசப்படுகிற விஷயமாக மெய்யியல் அப்படிங்கிறதையும், தத்துவங்கிறத வந்து ஒரு தனி ஒரு அறிதலாகவும், இன்னொரு பக்கம் வந்து கலையினுடைய ஒரு தனித்துவமான அறிதல் முறை அப்படின்றாங்க. 3 எபிஸ்டமாக சொல்கிறாங்க. 3 எபிஸ்டமாக சொல்கிறப்போ வந்து கலை தன்னளவில் ஒரு அறிதல் முறைக்கான கருவியாக இருக்குது. தத்துவம் ஒரு வகையான அறிதல் முறைக்கான கருவியாக இருக்குது. இன்னொன்று இந்த மெய்யியல் அப்படிங்கிறது ஒரு வகையான அறிதல் முறைக்கான கருவியாக இருக்குது அப்படிங்கிறோம். இந்த தத்துவங்கள்லேருந்து தான் பின்னாடி நம்ம வந்து விஞ்ஞானத்தினுடைய கிளைகள் எல்லாம் இப்படி வளர்ந்தது. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எப்பவுமே காலகாலமாக தமிழ் நவீன கவிதை உருவானதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 வருட காலமாக இங்கே திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு வாக்கியம் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா வந்து கவிதை என்பது எல்லா காலத்துக்குமானது. கவிதை என்பது காலத்தை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கணும். எல்லா காலத்துக்குமான எட்டர்னல் இஷ்யூஸ், எல்லா காலத்துக்குமான பிரச்சனைகளை தான் பேசணும், தத்துவார்த்தமான விஷயங்களை தான் பேசணும் அப்படின்னு ஒரு இது இங்கே திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது. ஒரு பாலிட்டிக்ஸை பேசுறது அல்லது வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு வாழ்வை பேசுறது அல்லது நிலம் சார்ந்த ஒரு இதை பேசுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு அது வந்து ஒரு செகண்டரி, அது ஒரு 2ஆம் நிலை அல்லது தரம் குறைவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் தொடர்ந்து ஒரு 90 வருடமாக அது வந்து ஒரு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அது நிறையா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2000ங்களுக்கு பிறகு நிறையா கவிஞர்கள் வந்து அதை கடந்து எழுத துவங்கிட்டாங்க. ஆனாலுமே கூட அதை வந்து ஒரு கவுண்டர் ஃபோர்ஸாக தான் முன்வைக்க முடியுது. எப்போவுமே இங்கே இருந்துட்டு இருக்க ஸ்டாட்டிக் ஃபோர்ஸுங்கிறது வந்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி காலம் கடந்த எல்லா காலத்திலும் நிற்கக்கூடிய கவிதைகளை எழுதுவது அல்லது தத்துவ மனநிலைகள் நோக்கி நகரக்கூடிய கவிதைகளை எழுதுவது, எட்டானலான கவிதைகள் எழுதுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், இதெல்லாம் கவுண்டர் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மனோபாவம் நம்மகிட்ட இருந்துகிட்ருக்கு. இதை வந்து நண்பர்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் சார்ந்து அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இளங்க கேட்டது அடிப்படையான கேள்விகளில் ஒன்று. ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஆன்சர், உபரி தோன்றுகிற போது கலை தோன்றுகிறது. எல்லா காலத்துக்குமான கவிதை இருக்க முடியாது. உபரி மூளை உழைப்பும் உடல் உழைப்பும் பிரிவது. உழைப்பதற்கென்று தனியாக ஒரு ஒர்க்கம் இருக்கும், உழைப்பை ஏற்படுத்த ஒர்க்கம் இருக்கும். உபரி சேர் வேட்டை சமூகத்தில் கலை வேட்டைக்கு உதவியாக இருக்கிற ஒரு மந்திர சடங்காக இருக்கும். அது ஆர்ட்டாக பார்க்க முடியாது. இரண்டாவது, அந்நியமாதல் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்நியமாதல் நிகழாத சமூகத்தில் கலைஞன்னு ஒருத்தன் இருக்கவே முடியாது. இப்போ ஒரு வர்க்க வேறுபாட்டில் தான் வந்து இவர் ஓவியர், இவர் கவிஞர் அப்படின்னு இருக்கும். இந்த தேர்வு நம்முடையதா
அல்லது பிறருக்கான தேவையான ஒரு கொஷின்ஸ் வரும். எவரும் எந்த உழைப்பையும் செலுத்தலாங்கும் போது எல்லாருமே கலைஞர்களும் கவிஞர்களாக வந்தாங்க. உபரிங்கிறது விவசாய சமூகம் உற்பத்தி ஆகுது இல்லையா, உபரி நாளைக்கு மறுநாளும் ஒரு மாதம் இருப்பு இருந்துச்சுன்னா பிற விஷயங்களை யோசிப்போம். ஸோ உபரி உற்பத்தி ஆகும்போது கலை தோன்றுகிறது, தூய கலைன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஜார்ஜ் தாம்சன் வர சொல்லுவார், இந்த பழங்குடிகள், ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வந்து உருளைக்கிழங்கு பயிரிடுகிற போது நடனம் ஆடுவாங்களாம். அந்த நடனம் பயிரை வளர்க்காது, ஆனால் உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ உபரி உற்பத்தி ஆகும்போது கலை உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி எல்லா காலத்துக்குமான கலை ஒன்று கிடையாது. எகிப்து கலாச்சாரங்களை இப்போ ஏன் படைக்க முடியல அப்படிங்கும்போது அது மனிதனுடைய குழந்தைத்தனமான இயல்புகளை மறுபடியும் நினைப்புக்கு கொண்டு வருது அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ உபரி உற்பத்தி ஆகும்போது நாளைக்கும் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு இருப்பு இருந்துச்சுன்னா கலை ஆரம்பமாகும், ஆடல் பாடல் எல்லாமே ஆரம்பம். இது விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகான உபரி என்கிற ஒரு விஷயத்திலிருந்து ஆர்ட் டிவைஸ் அங்கு ரெண்டாக மாறுது, வர்க்க கலைகள் ரெண்டாக பிரியுதுன்னு. இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய தொல்குடி சமூகத்தில் இருந்த மந்திர சடங்குகளின் அழகியல் உணர்ச்சி இருக்குல்ல, வேட்டைக்கு போகும்போது கலை நம்ம வகைப்படுத்த முடியாதான். வேட்டைக்கு அது வந்து உழைப்புக்கான ஈடுபாடு தான். நாற்று நடுகிற போது பாடுவது என்பது ஒரு கலையாக தெரியலாம், ஆனால் பாடுகிறவனுக்கு அது கூட்டு உழைப்பு முறை. இல்லை, நீங்கள் துறையாக சொல்கிறீங்க, கலை துறையாக உருவானது வந்து இப்போ ஊருக்கு பிறகு. எப்பவுமே வேட்டையாடிகள் கூட மிருகத்தை எப்படி வேட்டையாடினு நடமிட்டு தான் அமைப்பான். அவன் உழைப்புக்கான கருவியாக தான் அது இருக்கும். உபரி உற்பத்தி ஆகும்போது கலைன்னு ஒன்று உற்பத்தி ஆகும். அது வரைக்கும் அதை கலைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம், ஒரு பறவை பறக்கிறதுங்கிறது மனித அனுமானத்தில் அது கலையாக தெரியலாம், ஆனால் அது உயிர் வாழ்வதற்கான உச்சி தான் பறவை பறக்கிறது. அந்த அனுமானம் தான் பிரச்சனை. எனக்கு ஒரு கேள்வி வருது, வசு சொன்னதை சார்ந்து உபரி தான் வந்து உபரி உருவாகிற இடத்துல வந்து கலை உருவாகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பழங்குடி சமூகங்களில், ஆதி சமூகங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சடங்குகள் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பயிர் மாதிரியே நடனம் ஆடுறதன் மூலமாக. ஈஸியாக கேட்குறேன், இன்னும் சர்ப்ளஸ் பார்க்காத ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்தியாவில், ஆப்பிரிக்காவில், உலகம் முழுக்க இருக்குது. அந்த கம்யூனிட்டி இன்றைக்கி ஆர்ட்டோட தானே இருக்குது. ஓவியங்கள், நடனங்கள், இசை, பாடல் எல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உழைப்போடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். உழைப்பையும் அதையும் பிரிக்கவே முடியாது. ஆமாம், ஆனால் அதுதான் சொல்கிறேன். இல்லை, இன்னைக்கு ஒரு ஓவியம் வரைகிறது அவனுக்கு வாதையான விஷயம் அல்ல, அவன் உழைப்போடு தான் சம்மந்தப்படுத்துவாங்க. இல்லை, நீங்கள் ஆர்ட்டோட அந்நிய மாதல் பற்றி பேசுகிறீங்க, ஆர்ட்டோட அந்நிய மாதல் பற்றி பேசுகிறீங்க. அது ஆர்ட்டே அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஆர்ட் உங்களுடைய பார்வையில் அது ஆர்ட்டாக இருக்கும். இப்போ சாலையில் ஒருத்தர் ஓவியம் வரைகிறான், நீங்கள் பழங்குடிக்கே போக வேண்டாம், பிச்சிருப்பதற்காக ஒருத்தர் ஓவியம் வரைகிறா, அதை நீங்கள் ஆர்ட்னு சொல்லலாம். அதை நான் உழைப்பிற்கான தேவையாக தான் உங்களை நிறைவுபடுத்த பார்க்குறான், அவனுக்கு அது வாதை தான். அதான் அந்நிய மாதல்ங்கிறது. உழைப்பு உங்களுக்கு சித்திரவதை தருகிற மாதிரி இருக்குது. பழங்குடிகளோட உழைப்பின் காலத்தில் பாடல் இருக்குல்ல, அறுவடை பாடல், நாத்து நடவு பாடல் தாண்டி அவனுடைய இரவுகளில் வந்து இருக்குல்ல கதை சொல் இருக்கு, அவனுடைய இளைப்பாறல் பாடல் இருக்கு, திருமண சடங்கு பாடல் இருக்கு. இப்படி அவனுடைய வாழ்வியல்ல இளைப்பாறுதலுக்கான மகிழ்ச்சிக்கான ஒரு டூலாகவும் அது இருக்குல்ல. அப்போ அதை வந்து நம்ம ஆர்ட்டா பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? உழைப்போட மட்டுமே தொடர்படுத்தி அதான் சொல்றேன். எல்லாம் இருக்கலாம், உழைப்பு தான் அங்கே அடிப்படை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சாலையோர பிச்சைக்காரன் ஒரு ஓவியம் வரைவான், அவன் வந்து நீங்கள் ஆர்ட்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் அது அவன் உழைப்புக்கான கருவி. அது அவன் இளைப்பாறுதலும் கூட உழைப்பிலிருந்து விடுதலைக்காக தான் அந்த உழைப்பு செய்கிறாங்க. ஆனால் இன்றைய சமூகத்தில் அப்படி அல்ல, அது தொழிலாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரு மோனலிசா ஓவியம் வந்து ஒரு ஆர்ட்டு, அதை ஃபுல்லாக பிரிண்ட் எடுத்து போய் கொடுக்குறானே, அதை ஆர்ட்டு எடுத்துப்பீங்களா? எல்லார் வீட்லேயும் மோனலிசா ஓவியம் இருக்குது, அதை ஆர்ட்டு எடுத்துப்பீங்களா? பிரதிபலிப்பு எடுத்துப்பீங்களா? மோனலிசா ஓவியம் உழைப்பில் வந்தது. உழைப்பு தான் ஆர்ட்டுன்னு சொல்லலை, கவனிச்சுக்கோங்க. டாவின்சி வரைகிறாரு, எல்லா வீட்லேயும் மோனலிசா இருக்குது, அது ஆர்ட்டுன்னு சொல்லுவீங்களா? குழப்பமாக இருக்கு. ஸோ அதான் முதலாளித்துவம் பற்றுகிற போது, இங்கே இதுவரைக்கும் உலக புகழ்பெற்ற எந்த ஓவியனையும் நான் பார்க்கும்போது அவன் வாழும் காலத்தில் புகழ் பெறவே இல்லை. அவனை முதலாளித்துவம் வந்து ப்ரோமோ பண்ணுது, மார்க்கெட்டிங் பண்ணுது. அவனை மார்க்கெட்டிங் டூலாக கவனிக்குது. வான்காவெல்லாம் ரொம்ப நேர்ந்த குடும்பம். இத்தனைக்கும் வான்கா வந்து கிழிஞ்சு போன சூழ்நிலை உருளைக்கிழங்கு தான் வரைஞ்சான். தனி மனித சுதந்திரங்கிற கருத்து முதலாளித்துவம் கொண்டு வந்ததான் கிட்டத்தட்ட. நீங்கள் பழங்குடியில் தனி மனிதனுங்கிற வார்த்தையே இருக்காதே. அதுல முரண்பாடே இல்லை எனக்கு. அதை ஏன் ஆர்ட் இல்லைன்னு சொல்லணும்? நீங்க ஆர்ட்னு வெளியே இருந்து பாக்குறீங்க, அவங்க ஆர்ட்டாவே பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு ஓவியம் இல்லை, எல்லா கலைகளுமே பொது மனிதர்களுக்காக இருந்த ஒன்று. அது ஒரு பொருளாதாரம் உபரிக்கு பிறகு அது ஒரு தனித்துறையாக வளர்ந்து அதன் மீது ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் போது ஆர்ட் வந்து பிரியுது, கிளை பிரியுது. வர்க்க உழைக்கும் மக்களுடைய கலை, ஓய்வெடுத்து அதாவது உபரியில் வாழ்கிற கலை என்று ரெண்டா பிரியுது. அதனால புரிஞ்சுக்க முடியுது.
ஆனால் உழைக்கும் மக்களுடைய கலை இருக்குல்ல, அவங்க தான் அந்த கலையவே தொடங்குறாங்க முதல்ல. அதை உபரி வந்து டெவலப் பண்ணுறாங்க, அல்லது வந்து அதை வந்து இன்னும் மேம்படுத்துகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு வகையில் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கலை தொடர்ச்சி என்பதே இந்த மக்கள் உருவாக்குனது தாங்கிறது இருக்குல்ல, அது நீங்கள் அதை ஆர்ட் இல்லைன்னு மறுக்கிறதன் மூலமாக கலை உபரிக்கு பிறகு தான் தொடங்குனதுங்கிறது மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. அதுதான் எனக்கு ஆர்ட்னு நீங்கள் பார்க்குறது, அதாவது கொடைக்கானலில் நீங்கள் ஒரு பார்வை பார்ப்பீங்க. இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து கொடைக்கானலை போய் பார்க்குறவனா சுற்றுச்சூழலை ரசிப்பது என்பது வேறு, சூழலியல் பார்வையாளர் வேறு. நீங்கள் எதோ ஆர்ட்டுங்கிறது மதிப்பிடுறீங்கிறது என்னுடைய கேள்வியாக வரும். இப்போ பழங்குடியாக இருந்தாலும் அவனுடைய உழைப்பு விகிதாச்சாரம் மாறுகிற போது அவன் உபரி சேர்க்கும் போது தான் பண்ண முடியும். அதை இல்லாட்டி அவனுக்கு வேட்டையாடுனாலே ஒரு நாளைக்கு இறைச்சி கிடைக்காம போகும். அதில் ஆர்ட் எங்கே வைப்பான்? பழங்குடித்தன்மை மாறி வந்திருக்கலாம். அவன் அதுலேருந்து அவனுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும்ல. பழங்குடி அவன் இன்றைக்குமே பழங்குடியா இல்லைல்ல, அவன் விவசாயம் பார்த்துருப்பான்ல. இல்லை, அவன் வந்து அது ஆர்ட்னு அதுக்கு பேர் வச்சிருக்கானா இல்லையாங்கிறத பற்றி நான் கேட்கல. நான் இங்கிருந்து கேட்குறேன், அது ஆர்ட் தானே, அங்கே தானே தொடங்குச்சு உலகத்துக்கு. இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டீ ஆர்ட் தான், இந்த குவளை ஆர்ட் தான், இந்த பன்னு ஆர்ட் தான், இந்த சேர் ஆர்ட் எல்லாமே ஆர்ட் தான். எதுலையுமே சொல்ல முடியாது நீங்கள். சரி, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அந்த மொத்த பழங்குடி சமூகம் ஒரு வாழ்வதில்லை, அதனுடைய ஒரு பகுதியாக தான் கலை இருக்கே தவிர கலைன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறாரு. விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு செயல்பாடு, இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு பகுதியாக தான் அந்த கலையே இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்போ அது கலையே கிடையாது. ஒரு கலைன்றது வந்து அந்நியமாதல், உபரி நிகழ்கிறப்ப அந்நியமாதல் நிகழ்ந்து அங்கே தான் கலை உருவாகுது, கலைங்கிற ஒரு செயல்பாடு உருவாகுதுங்கிறாரு. எனக்கு இது சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது வைக்க. இன்னொரு பைபிளும் இன்னொரு குரானும் இன்னொரு பகவத்கீதை எழுத முடியாது. அது வெறும் ஆர்ட் தானே, அது ஒரு நாவல் தானேங்க. பைபிள்ங்கிறது கதை தானே, பகவத்கீதையும் கதை தானே, ஃபிக்ஷன் தானே. அது எப்படி பொருளாக மாறுச்சு, பொருள் அதிகாரத்தை எப்படி மாறுச்சு, ஆதிக்க சக்தி எப்படி மாறுச்சு, அதுக்குள்ள சுச்சம் இருக்கு. இல்லை, எனக்கு இது சார்ந்து ஒரு இந்த கேள்வியை நான் கேட்டுறேன் ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னா வந்து மிக அடிப்படையில் வசு சொல்கிற ஒரு இடத்த நம்ம எடுத்துப்போம். பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக கலை இருந்துட்டு இருந்தது, அதாவது அவங்களுடைய வாழ்வினுடைய ஒரு பகுதியாக சடங்குகளாக அதாவது ஒரு கலை இருந்துட்டு இருந்தது. அப்படிங்கிறப்போ அந்நியமாதல் நிகழ்ந்து ஒரு கலை அப்படின்னு ஒரு துறை ஒன்று உருவாகி வரப்போ அதற்கு முன்னாடி இருந்துட்டு இருந்த பழங்குடி சமூகங்களுக்கு அந்த கலைக்கு ஒரு நோக்கம் இருந்தது. பயிர் நல்லா வளரணும், வயசுக்கு வந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், பெண் குழந்தை வந்து இதுவான கருவை வளர்த்தெடுக்கணும், வலிமையான சந்ததியை உருவாக்கணும், இப்படி பல காரணங்களுக்காக கலை வந்து கலைக்கான நோக்கம் இருந்துச்சு. அந்நியமாதல் நிகழ்ந்த போது கலையினுடைய நோக்கம், முதல் நோக்கம் என்னவா இருந்துச்சு? பண்டமாயிடுச்சு. அதுவே ஒரு பண்டமாச்சுன்னு சொல்றாரு. பண்டமாகுதுங்கிறது இல்லை, எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா, கலை வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் உபரி அந்நியமாதல் சார்ந்த காலகட்டத்தில் நிச்சயமா உபரி உற்பத்தியாக பிறகுதான் பேரிலக்கியங்களே உருவாச்சு. இரண்டாவது பௌத்த மரபு. இல்லை, எனக்கு இதில் மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தானேன்னா, அது உபரிக்கு பிறகு பண்டமாகுது, கலையும் பண்டமாகுதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். மூளை உழைப்பும் உடல் உழைப்பும் நேரடியாக பிரியும் போது சயின்ஸே அங்கே தான் பிறகுது. பஞ்சாங்கம் பார்க்குறவங்க எப்போ வந்தாங்க? இல்லை, அங்கே நான் பேசவே இல்லை. இப்போ எனக்கு என்னுடைய கேள்வி இப்போ ஸ்ட்ரைட்டாகவே வைக்கிறேன்னு, இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடிகளில் ஒரு குழு சமூக ஒரு இனக்குழு இன்னும் சர்ப்ளஸ்ங்கிற ஒரு கான்செப்டே தெரியாம அது தன்னுடைய இசையோட, தன்னுடைய ஓவியங்களோட, தன்னுடைய கதைகளோட அது மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனுடைய வாழ்க்கையில இருக்கிற அழகியலை நீங்க ஏன் கலைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதுக்கு நான் கலைன்னு சொல்லு, நான் மட்டும் இல்லை, முதலாளிகளே அது கூட கலைன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் என்ன? அதை தான் சொல்றேன், அதை கலைன்னு தாராளமாக சொல்லலாம். அதை நீங்கள் கலைன்னு அவனுடைய வாழ்வு ஒன்றும் இல்லை. நாற்று நடுவதை நீங்கள் கலை என்று கூறுவீர்களா? நாற்று நடுவதை கலை என்று இருக்கிற கொடுமையான உழைப்பது. அவன் அந்த உழைப்பை மறுக்கிறதுக்கு, நினைவை தேக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஏன்னு ஆரம்பிக்கிறான். இது அவனுக்கு உழைப்பின் நிர்பந்தம். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு கட்டிடத்தை பார்த்தா கலை, எல்லாமே கலை தான், எல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே கலை தான். ஆனால் அப்போ அவருடைய அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடுவோம். இல்லை, இதுதான் இது வந்து ஒரு சில இப்போ ஜார்ஜ் தாம்சன் வந்து மனித சமூகச்சாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் உழைப்புக்கும் கலைக்குமான உறவை வந்து அவர் ரொம்ப துல்லியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டு உழைப்பினுடைய விளைவாக இசையும் பாடல்களும் உருவானால் கூட அதில் ஒரு வந்து உழைப்பை தாண்டின ஒரு எலிவேஷன் ஒன்று நடக்குது வந்துட்டு கல்ச்சுரலி வந்து அதை நம்ம வந்து விட முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோடு சேர்ந்து தான் அது இருக்குங்கிறது அதில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு.
இப்போ இந்த காலகட்டத்தை விட்டுட்டு இப்போ இன்றைக்கி நம்ம இதை நவீன கவிதையை பற்றின ஒரு உரையாடல். அவர் வந்து கவிதையை பற்றி கேட்குறாரு, அவர் கலையை பற்றியே கேட்கல. நவீன கவிதை வந்து எங்கேருந்து தொடங்குது? நவீன கவிதையினுடைய முதல் புள்ளி என்ன? இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்று ரீதியாக பேசலாம், கவித்துவ ரீதியாகவும் பேசலாம். ஒரு கவிதை இருக்குது வந்துட்டு சார்லஸ் ரைட்டோட கவிதை, அது பிரமிழ் மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்குது நவீன கவிதையை பற்றி. புதிய கவிதை அது சமுத்திரத்தின் பிரதிபிம்பமாய் பிறக்காது. அப்போது அது சமுத்திரத்தின் பிரதிபிம்பமாய் பிறக்காதுன்னு சொல்கிறப்போ அது வரைக்கும் கவிதை சமுத்திரத்தின் பிரதிபிம்பமாய் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதன் மரத்த கைகளில் மண் இருக்காது, அது சீதோஷ்ண நிலைகளின் பகுதியாக இராது, அது தன் பெயரை வெளியிடாது, அதிலிருந்து உறுதி தரும் கனவுகள் பிறக்காது, அது ஃபோட்டோவில் அழகாக வராது, அது நமது துக்கத்தை விசாரிக்காது, அது நமது சந்ததிக்கு ஆறுதல் அளிக்காது, நமக்கு உதவ அதற்கு திறனிராது. வியாக்கியானம். ஐரோப்பாவில் நவீன கவிதை இயக்கம் தோன்றப்போ போர்கள், யுத்தங்கள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய சர்ரியலிஸ்ட் மூமெண்ட்டு, அது நான் மாடர்ன் போயட்ரிக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன், எக்ஸிஸ்டன்சியலிசம், இப்படி எல்லா கோட்பாடுகளின் வழியாகவும் அவங்க ஒரு நவீன கவிதை மொழியை உருவாக்குறாங்க. அப்போது அதிலிருந்து தான் நம்ம அந்த வடிவத்தை நம்ம தமிழுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். அப்போ இந்த விளக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. அது வரைக்கும் இருந்த அனைத்து விதமான கவிதை சார்ந்த ஹோல்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் அது தமிழுக்கு வர்றப்போ அது அப்படி தான் நடந்ததா இல்லை நம்முடைய மரபினுடைய தொடர்ச்சியாக நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நவீன கவிதையை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஐரோப்பாவில் நவீன கவிதை உருவான தளம், அதனுடைய நோக்கம், அந்த காலகட்டத்தில் அதற்கு இருந்த கேள்விகள், அதுதான் நம்முடைய கேள்விகளாக இருந்ததா இல்லை அது ஒரு வடிவம் சார்ந்து மட்டும்தான் நமக்கு அது வந்துதாங்கிறதும் நம்ம இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். மனு சொன்ன அந்த இசங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு மனிதர்கள் தங்கள் மீது உள்ள அவநம்பிக்கையினால் வெளிப்பட்ட ஒரு வெர்ஷன். நவீன கவிதையில் நீங்கள் அதை நிறைய பார்க்கலாம். இருண்மையும் அவநம்பிக்கையும் அப்பப்போ வெளிப்படும், அப்பப்போ இல்லை 90% வெளிப்படும். ஏன்னா இந்த நவீன இப்போ டாட்டா இசம்னு ஒன்று சொல்கிறாங்க, புல்டோசரிசம் ஒன்று இருந்திருக்கு, ரெண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. இப்போ டாலி வந்து ஏன் கேமராவை கண்டுபிடிச்ச உடனே பல ஓவியர்கள் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, மனம் முடிச்சுட்டாங்க, நான் செய்கிற வேலை இது அப்படி கடிச்சு நான் என்ன பண்ணுறேன், அப்போ தேர்ட் டைமென்ஷன் அறிமுகப்படுத்துகிறான், கொலாப்ஸ் வருது. ஸோ விஞ்ஞானம் மாறுகிற போது நவீனம்ங்கிறது அது மறுபடியும் உற்பத்தியில் தான் போய் நிற்பீங்க நீங்கள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மனிதர்கள் அவநம்பிக்கை கையில் கொள்கிறான். என்னடா மனிதனுக்கு அறிவு இருக்குன்னாங்க, இப்படி பழி வாங்குது, இது எல்லாமே பழி. இப்போ காப்காயிசம், எக்ஸிபிஷனிசம், எல்லா இசங்களும் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வருது. இப்போ 2 விஷயம் பேசியிருக்கோம். ஒன்று வடிவம், ஆர்ட்டுங்கிற வடிவத்தை பற்றி பேசுகிறோம். இன்னொன்று அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா இசங்கள் சார்ந்த ஒன்று, கருத்தியல் சார்ந்த ஒன்று, கோட்பாடு பற்றி ஒன்று பேசுகிறோம், வடிவம் பற்றி பேசுகிறோம். நம்முடைய டாபிக் கவிதையினுடைய உள்ளீடு அப்படிங்கிறது. உள்ளீடு உருவமே உங்களுக்கு வந்து அவநம்பிக்கையாக இருக்கும்போது உள்ளீடு அப்புறம் என்ன தவறும் இல்லை, உள்ளீடு நான் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் வந்து உள்ளீடுக்கானது தானே வடிவங்கிற மாதிரி. நீங்கள் அதனுடைய ஆர்ஜினை கவனிக்காத வர நீங்கள் வந்து இருண்ட காலத்தை பற்றி, இருண்ட காலத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு பெட்ரோல் பிளாட்கார் பதில் இருக்குது. என்ன பதில் அது? இருண்ட காலத்தை பற்றியதாக இருக்கும். நீங்கள் காலத்தை மறுத்துட்டு ஒரு கவிஞன் இயங்கவே முடியாது, காலத்தை மறுத்து ஒரு கவிஞன் இயங்க முடியாது. நான் எல்லா காலத்துக்கும் ஒரு கவிஞன் இருக்கவே முடியாது. இதுதான் பாயிண்ட். ஆக்சுவலாக மனுஷபுத்திரனுடைய அந்த அப்சர்வேஷன் சார்ந்து நான் ஒன்று சொல்லிடுறேன். மனுஷபுத்திரன் முன் வச்ச விஷயம் அப்சர்வேஷன் ஒரு நல்ல அப்சர்வேஷன். ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருந்ததனுடைய வேற ஒரு தொடர்ச்சி தான் அது. கொஞ்சம் ஜம்ப் ஆகி போனாலுமே கூட நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அது. என்னென்னா அவர் கேட்டார், இந்த மாதிரி நம்மக்கிட்ட நவீன கவிதை அப்படின்னு வரப்போ, மாடர்ன் பொயட்ரி அப்படின்னு நம்மக்கிட்ட வரப்போ, நாம் மேலை சமூகங்களில், ஐரோப்பிய சமூகங்களில் நவீன கவிதை என்பதை எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி எடுத்தாண்டார்களோ அதே பண்போடு தான் நாம் இங்கே பண்ணோமா, அல்லது இங்கே வந்து நம்ம வேறு ஏதாவது சொதப்பணமா, என்ன நிகழ்ந்துச்சிங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி அவர் முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன். இது சார்ந்து நான் என்னோட ஒரு சின்ன ஒரு இதுன்னு சொல்லிடுறேன். பிச்சைமூர்த்தியை வந்து தமிழ்கவிதையினுடைய முன்னோடின்னு சொல்லுவோம். பிச்சைமூர்த்தி உண்மையிலே நவீன கவிதைக்குள்ளார என்ன விதமான ஒரு விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க.
அதே அதே காலகட்டத்தில் வேறு நவீன கவிதைகள் உலக அளவில் இது வேறு எத்தகைய தன்மையை கொண்டிருந்தது. இதை நம்ம பேசினா தான் வந்து தமிழ் கவிதைக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் நம்ம எழுதப்படுற கவிதைகளுக்குள்ளே செயல்படக்கூடிய அரசியல், உளவியல், பண்பாடு இது எல்லாத்தையும் விவாதிக்க முடியும். அப்படி பார்க்குறப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நவீன கவிதை என்பதற்கு தன்னளவில் அது வந்து அது தன்னுடைய சமகாலத்தினுடைய ஒரு ஒரு அசலான ஒரு அரசியலை மட்டுமல்ல, பண்பாடு, வாழ்வியல் எல்லாவற்றிலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் அது அதனுடைய உள்ளீடு என்பது அது நவீன கவிதைக்குரிய ஒன்றாக இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு மரபு கவிஞர் எழுதக்கூடிய அதே ஒரு விஷயத்தை, அதே பார்வையை ஒரு நவீன கவிதைக்குள்ளரையும் ஒருத்தர் வைக்க முடியும். அதை நம்ம எப்படி மதிப்பிட போகிறோங்கிறது ஒரு கேள்வி. இப்போ உதாரணமாக ஞானக்கூத்தன் வந்து மரபை பின்பற்றி சென்றாரா அல்லது மரபை மீறக்கூடிய ஒரு உள்ளீடை கொண்டு வந்தாரா அப்படின்னு நம்ம பேசலாம். அப்போ நம்ம 19 மரபும் புதுமையும் சந்திக்கிறதுன்னு பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய உரையிலையும் நான் சொன்னேன். அப்படி பார்க்குற போது நவீன கவிதை உண்மையிலேயே நவீனமாக இருக்கிறதா அல்லது வேறு பலவிதமான நம்முடைய மரபார்ந்த கவிதைகளினுடைய நீட்சியாக இருக்கிறதா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக எனக்கு இருக்கிறப்போ, ரொம்ப வெகு சில கவிஞர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீறலை உண்மையிலேயே செஞ்சுருக்காங்க. வெறுமனே மரபு கவிதை வந்து புது கவிதை வடிவத்தில் எழுதுறதை நான் ஒரு மீறலாக அதை நான் நினைக்கல. அது ஒரு வடிவம் சார்ந்த மீறலுங்கிறத தவிர அதில் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உள்ளீடு என்னவா இருக்குங்கிறப்போ இந்த மீறல் இன்னைக்கு வந்து இந்த உள்ளீடு எப்படி இன்னைக்கு மாறி இருக்குன்னா, நிறையா நம்ம இந்த 90களுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கவிதைக்குள் ஒருபோதும் வரவே வராதுன்னு நம்ம நம்பின பொருள்கள், காட்சிகள், உணர்வுகள் இது எல்லாமே 90களுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு குளோபலைசேஷன் வழியாக நமக்கு வந்து சேர்ந்த ஒரு விஷயமா, இல்லை தமிழ் கவிதை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள அது நடந்துதான்னு 90களுக்கு முன்னாடி அதை நான் பெருமளவுக்கு நான் அதை பார்க்கல. இப்போ இருந்திருக்கு பிரமராஜனோட சில கவிதைகளில் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு ஈரம் படிந்த தன்மை ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பெரும்பாலும் நம்ம ஒற்றி சென்றிருக்கிறோம். ஒன்று அது நாஸ்டாலஜியாவாக இருக்கும், ஊருக்கு திரும்பி போகிறதுக்கான ஏக்கமாக இருக்கும், நகர வாழ்க்கை தரக்கூடிய எரிச்சல்களாக இருக்கும். ஆனால் எதிர்கொள்ளல்ங்கிறது உண்மையிலேயே 90களுக்கு பிறகு தான் நடந்தது. அப்போ உள்ளீடுல ஒரு பெரிய மாற்றம் நவீன கவிதையில் நடந்ததுங்கிறது வடிவம் சார்ந்த மாற்றம். அது 40கள்லையோ 50கள்லையோ 60கள்லையோ நடந்திருக்கலாம். இப்போ நான் சீமணியோட கவிதைகளை எடுத்து பார்க்குறேன். அன்றைக்கி அது ரொம்ப புரட்சிகரமாக பேசப்பட்ட கவிதைகள். நீ பார்க்குறப்ப வந்து இதுதானடா நம்ம பண்ண புரட்சி அப்படின்னு இருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சுது. அன்றைக்கி அந்த சமூகத்துக்கு அவ்வளோதான் சாத்தியப்பட்டது. ஆனால் பல மொழிகளில் வந்து இன்னும் சொல்லப்போனால் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட நவீன கவிதைகளில் கூட நீங்கள் ஐரோப்பிய கவிதைகளில் அது எங்கெங்கேயோ அது ட்ராவல் பண்ணுது தன்னுடைய காலத்தை தாண்டி. ஆனால் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி ஒன்று தான் வந்து மாடர்ன் போயிட்ரியை தொடர்ந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும்னு தோணுது. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி வந்து 90களுக்கு அப்புறம் தான் நிகழ ஆரம்பிக்குது. நிறைய போயிட்ஸ் நான் அதை வந்து அந்த காலத்தை ரொம்ப கிளியராக கூட என்னால் பிரிக்க முடியுது. 90களுக்கு பிறகு தான் அது ஒரு பெரிய மாற்றத்தை நடக்குது. அப்போது வடிவம் சார்ந்த மாற்றங்களை காட்டிலும் உள்ளீடு சார்ந்த மாற்றங்கள் என்பது பெருமளவிற்கு தமிழில் நடந்திருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இது என்னென்னா கோட்பாட்டு ரீதியாக அது தொகுக்கப்படலை, அது முன்வைக்கப்படலை. 19 50 ஆண்டு கால தமிழ் கவிதை வரலாறு, 100 வருஷம் தமிழ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒரு பொது வரலாறுலாம் நவீன கவிதை கிடையாது. அந்த காலத்தை பிரித்து பார்க்குற போது தான் இன்றைக்கு வரைக்கும் எழுதக்கூடிய கவிஞர்கள் ஒரு 4 நூற்றாண்டு காலத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை தமிழில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஞானக்கூத்தன் வந்து இந்த மனுஷபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை சொல்கிறேன். ஞானக்கூத்தன் வந்து பிச்சமூர்த்தி பற்றியும் காணாசு பற்றியும் சொல்கிறார். காணாசு தான் தமிழில் நவீன கவிதைகளை தொடங்கி வச்சவராக சொல்லப்படுறாரு. ஆனால் பிச்சமூர்த்தியும் காணாசுக்குமே வேறுபாடுகள். இந்த பிச்சமூர்த்தி வந்து மரபோட தொடக்கமாக அவர் மரபுகளோட சில அம்சங்களை வச்சுட்டு தான் கவிதைகளை வந்து எழுதினார். அது கடுமையான எதிர்ப்புகள் வந்து காணாசு தெரிவித்து தான் ஞானக்கூத்தன் கட்டுரைகளில் சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து பார்த்தா காணாசு தொடங்கி வச்ச ஒரு மரபு தான் பின்னாடி தேவதாச்சனாக இருக்கட்டும் மற்ற எல்லாரும் பிளைன் போயிட்ரி எந்த அலங்காரங்களும் இல்லாமல் கவிதைகளை வந்து எழுத தொடங்கினாங்க. அதோடைய தொடர்ச்சி வந்தது.
சார் சொன்ன மாதிரி இப்போது 90களுக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய ஒரு ஒரு டாயா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குரோட்டான் செடி மாதிரி இருந்த போயிட்டு ஒரு போயம்ஸ் வந்து பயங்கர ஒரு அரசியல் ரீதியாக மூர்க்கம் பண்ணது 90களுக்கு அப்புறம் தான் சொன்னேன். அது பூரா வெளியில் நடந்த அரசியல் மாற்றங்கள். இந்தியா வந்து 92 வாக்கில் தான் வந்து திறந்தவெளி பொருளாதாரத்துக்குள்ளே போகுது. அதெல்லாம் ஒரு மாற்றங்களாக இருக்கலாம். அது வந்து வெவ்வேறு விதமான வாழ்க்கை, தலித் வாழ்க்கை வருது, புரட்சி. இப்போ வெயிலோட கவிதைகள் காலையிலேருந்து பேசும்போது பார்த்தா வெயிலோட கவிதைகள் இதுக்கு முன்னாடி வெயில் கட்டுரைகள் பற்றி எழுதியிருக்கேன். அப்போ வெயிலோட உலகம் வந்து சரியாக புரிபடாமல் நான் என்னென்னா அவருடைய இப்போ இங்கே குறிப்பிட்ட மாதிரி என்டி ராஜ்குமாரையும் சுயம்பலிங்கத்தையும் நம்ம லட்சுமியோடனையும் வந்து அவங்களுடைய தொடக்கமாக வச்சு பார்க்கலாமா அப்படின்னு அதில் அணுகி பார்த்துருக்கேன். ஆனால் வெயில் வந்து இவங்களை படிச்சிருக்கலாம். பட் அவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் கவிதையோட ஓர்மை இல்லாமல் தமிழுடைய ஒரு பெருமையாக சொல்லப்பட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான திராவிட கழகமான இயக்கங்கள் வந்து தமிழ் பெருமையை அழுத்தி உண்டாக்கப்பட்ட தமிழ் செவ்விலக்கியங்களோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து 90களுக்கு அப்புறம் கவிதைகள் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்க. இப்போ எழுத வந்திருக்க நிறைய பேர் வந்து இது மாதிரியான கவிதைகள் தான் நிறைய எழுதுகிறாங்க. சொற்கள் அதிகமாகவும் ரொம்ப சைலன்ஸ் வந்து தமிழ் கவிதைகளுக்குள்ள குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து அந்த சைலன்ஸு அதுக்குள்ள கவிதைகளுக்குள்ள நமக்கு புரியாத ஒரு இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ பெருவாரியான கவிதைகள் வந்து வெகு படிக்கிறவங்ககிட்ட வெறும் வாசகர்கள்ட்ட அடைஞ்சது 90களுக்கு அப்புறம் தான். இப்போ மனுஷத்தினுடைய இடமும் விருப்பம், படுக்கையர்களுக்கு யாரும் ஒளிந்திருக்கிறார்கள், அந்த கவிதைகள் வந்து வாசகர்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அதனோட காரணம் வந்து அந்த கவிதை வந்து அது இதுக்கு முன்னாடி ரொம்ப இறுக்கமாக இருந்த கவிதையுடைய இதை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தினதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மொழி அழகிய அந்த மொழியில் நடந்த மாற்றம் அதில் முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அன்றாடத்தினுடைய பேச்சு மொழியில் இருக்கக்கூடிய கவித்துவம் சார்ந்த அம்சங்களை வந்துட்டு நவீன கவிதை இந்த 4 நூற்றாண்டு காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு கிரகிச்சிக்கிச்சு. அதாவது வந்து இப்போ ஆங்கில சொற்களை கூட பயன்படுத்துகிறத பற்றி யாரோ ஒரு விமர்சனம் வேல்கண்ணன் சொன்னார்னு நினைக்கிறேன். வெயில் ஒரு இடத்துல முகநூல்னு பயன்படுத்துகிறாரு, ஒரு இடத்துல ஃபேஸ்புக்குன்னு பயன்படுத்துகிறாருன்னு. என்ன விஷயம்னா, அந்த கவிதையினுடைய டோன் அது எந்த விதமான உணர்வு நிலையிலிருந்து எழுதப்படுகிறதோ அப்பொழுது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை அந்த கவிதையினுடைய டோனுக்கேற்ப பயன்படுத்தணுங்கிறது இன்றைக்கி கவிஞர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. மேலும் மேலும் பேச்சு வழக்கிற்கு அருகில் அல்லது உரையாடல் மொழிக்கு அருகில் சமகால உரையாடல் மொழிக்கு அருகில் கவிதையினுடைய டோன் அதை கொண்டு போகிறதுங்கிறது இன்றைக்கி தமிழ் கவிஞர்கள் பலரும் முக்கியமாக கிரியேட்டிவாக செயல்படக்கூடிய கவிஞர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்முடைய பேச்சு மொழியில் நிறையா ஒரு கவித்துவத்திற்கான கூறுகள் இருக்குது. அந்த கூறுகளை ஒரு கவிதை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறது? இன்னும் சொல்லப்போனால் இது பொயட்ரி ஒரு விதத்தில் டெமோக்ரட்டைஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். கவிதை இதுவரைக்கும் அது ஒரு எழுத்து தமிழ் சார்ந்த அல்லது ஒரு கவிதைக்கென ஒரு பிரத்யேகமான மொழியை கொண்டிருந்தது போய் என்ன வாக்கியம் வேணாலும் அதுக்குள்ளே வரும், என்ன சொல் வேணாலும் வரும். அது தமிழ் சொல்லாக இருக்கலாம், ஒரு சங்ககால சொல்லாக இருக்கலாம், சமகால சொல்லாக இருக்கலாம், திடீர்னு ஒரு ஆங்கில வார்த்தையாக இருக்கலாம், ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். அப்போது இது ஒரு விதத்தில் தமிழ் கவிதையை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு மல்டிபிள் வாய்ஸஸ், ஒரு பன்முக குரல்கள் இன்றைக்கி நவீன கவிதையில் கேட்குது. பலவிதமான நம்ம வந்து மனிதர்கள் பேசக்கூடிய புழங்கக்கூடிய பல்வேறு கலாச்சார ஊடோட்டங்கள் நிகழக்கூடிய ஒரு வெளியாக, இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் புழங்குகிற ஒரு மொழியில் இன்றைக்கு நவீன கவிதை உருமாறி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுவா என்னென்னா, மனசும் மனக்கூடிய ஒரு விஷயத்தை தொட்டுட்டு அதை மிஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. 90களுக்கு பிறகு இருக்கு முன்னாடி 70களுக்கு பிறகு ப்ரைவேட்டைசேஷன் வருது, அது பிறகு குளோபலைசேஷன் வருது. நிலமற்ற மக்கள் நடுத்தர வர்க்கமாக மாற்றப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே எழுதப்பட்ட கவிதைகளில் கவிதை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணப்பட்டது. அதிலிருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தனி மனித அவஸ்தையவே பிரச்சாரம் பண்ணாங்க. இருள் சூழ்கிறது, அந்தி மலர்கிறது, ஒருவன் தனியே நடந்து செல்கிறான். இதெல்லாம் அப்போ வந்த நோய் தான். இப்போ மறுபடியும் அரசியல் நெருக்கடி காரணமாக அரசியல் கவிதைகள் பிறக்கிறது. அரசியல் கவிதை பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று இருந்துச்சா இல்லையா மலர் குதிரை? ஒரு கவிதை உரத்து பேசக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது எப்போ வந்துச்சு? ப்ரைவேட்டைசேஷனும் குளோபலைசேஷன் வந்த பிறகு கூட்டு குடும்பம் அழிகிறது, கூட்டு மனநிலை போகுது,
தனி மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு என்று முதலாளித்துவம் கற்பித்தது ஒவ்வொருவனையும் தனித்தனியாக பொருள் வாங்க வைக்கத்தான். அந்த பொருளை தூக்கிக்கிட்டாவே கவிதையில் வைக்கிறான். இதுக்கு எதிராக ஒருத்தர் சுதந்திர வெளியை கண்டுபிடிச்சு இது தப்பாக இருக்குது, நானே பண்டமாக மாறிட்டேன், இருண்டு அறைக்குள்ளே உட்காந்துருக்கேன், யாரோ போட்டு அடைச்சிருக்காங்க எழுதியிருக்காரு மனுஷ். அரசு கவிதை எங்கே உற்பத்தி ஆச்சு? இது பயங்கர பிரச்சாரம் இல்லை, அது நேரடி பிரச்சாரம் இல்லை. எங்கேருந்து வருது? நெருக்கடி தாழ மாட்டாமல் அரசியல் கவிதை. ஆனால் அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு கவிதைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சார கவிதை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அதை கவிதை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பல மரபாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதாவது கவிதை பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று சொன்னது என்பது தமிழில் உருவாக்கப்பட்ட எல்லோருக்குமான ஒரு கோட்பாடு அல்ல. தமிழில் சிறுபத்திரிகை சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் இங்கு இருக்கக்கூடிய திராவிட இடதுசாரி இயக்கங்களை ஏற்க விரும்பாத பிராமண எழுத்தாளர்கள் வழிநடத்திய சிற்றிதழ் சூழலில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதே காலகட்டத்தில் இடதுசாரி எழுத்தாளர்கள், அதற்கு வெளியிருந்த வானம்படி போன்ற இயக்கங்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் கூட தீவிரமான கவிதைகளை எழுதி கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய தகவலுக்கு சொல்கிறேன். நான் 80களில் மிக தீவிரமாக இடதுசாரி இயக்கங்களோடு செயல்பட்டவன். முக்கியமாக மனவோசை, புதிய கலாச்சாரம் போன்ற இதழ்களில் அப்போது வெளிவந்த கவிதைகள், அப்பொழுது நான், பெருமாள் முருகன், பாவண்ணன் போன்றவர்கள் எல்லாம் அந்த குழுக்களில் இருந்தோம். அப்படி பார்க்குற போது அரசியல் கவிதை, இன்கிலாப்பினுடைய கவிதைகள், யார் இதை பார்த்திங்கன்னா இதுக்கு பெஞ்ச் மார்க். ஒரு புறம் சிற்றிதழ் சார்ந்தவர்கள் அரசியல் கவிதையை உரத்து பேசக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்திலேயே தமிழில் உரத்து பேசுகிற கவிதைகள் ஒரு வெகுசன இயக்கமாகவே நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவை மேடைகளில் படிக்கப்பட்டன, எழுதப்பட்டன. அவை இன்னும் சொல்லப்போனால் இந்த மேடையில் வாசிக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் கூட அப்பொழுது பிரபலமாயின. ஆனால் இறுக்கமாக பொதுவாக பேசுகிற கவிதைகள் தான் கவிதைகள் என்று சிறுபத்திரிகை சார்ந்த சூழலில் ஒரு கோட்பாடு உருவாக்கப்பட்டது. அவர்கள் பிற கவிதைகளை நிராகரித்தது போலவே தமிழில் வெகுஜன இயக்கத்தமாக செயல்பட்டவர்கள் சிற்றிதழ் மரபு சார்ந்த கவிஞர்களையும் நிராகரித்தார்கள். அதை தாண்டி ஒரு வெகுஜன கவிதை இயக்கத்தை தமிழில் நடத்தினார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க வேண்டும். இப்போ மனுஷ் சொல்கிறாரு பார்ப்பனர்கள் மட்டும் மறுத்தாங்கிறார், அப்படி எடுத்துக்கிட்டோமா? இல்லை, பார்ப்பனர்கள் மட்டும் சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. பார்ப்பனர்கள் வழிநடத்தை சீற்றியதெல்லாம் என்னன்னு புரியும் நமக்கு. அப்போ பெண்ணியம், தலித்தியம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? அதான் 90 பிறகு குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் வருது. அவன் மொத்தம் கூட்டு சமூகத்தை உடைக்கிறான். இல்லை ஐயோ, அதைத்தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்ப்பனர்கள் மட்டும் சொல்ல முடியாது. யார் முதல்ல பிஸ்கட் கவராங்களோ அவங்க கையில் எடுத்துப்பாங்க. அது அவர் மறுக்கவே இல்லை. இந்த என்னவா இந்த தமிழ் கவிதை டிராவல் ஆகி வந்திருக்கிறது, இல்லை எங்கே பிரச்சனை வந்து சைலன்ஸ் எங்கே தேவைப்பட்டுச்சு, யார் வலியுறுத்துறாங்கிறதெல்லாம் அது அவர் உற்பத்தி கொலாப்ஸ் ஆகிறது. இல்லை, உற்பத்தி கொலாப்ஸ் ஆகிறது, கூட்டு சமூகம் அழிகிறது. அது பின்னாடி இருக்கிற தியரி நம்ம அதை பற்றி இல்லை. உள்ளீடுகள் இப்போ இவன் இங்கே மன்குத சொன்னதுலேருந்து வரேன். சைலன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் சைலன்ஸ் நிர்பந்தமானது. அதை ஒரு முக்கியமான விஷயமா கருதுறாங்க. ஒரு குழு கருதுது, அதை ஒரு குழு நிராகரிக்குது. இன்றைக்கு எழுதப்படுறவங்க இந்த 2 குழுவையும் சேர்த்து தான் எழுதுறாங்க. 2 டைப்லையும் தான் எழுதுறாங்க, அல்லது 2 மனநிலையும் சேர்த்து தான் எழுதுறாங்க. எழுத்து மரபையும் வானம்பாடி மரபையும் சேர்த்து தான் எழுதுறாங்க. இந்த நாணம் இருக்கு. அதை தான் கேட்க வரேன் நான். என்னன்னா இப்போ அதுதான் இப்போ மன்குதிரை சொன்னது தான். இப்போ சைலன்ஸ் குறைஞ்சிருக்கு, சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சத்தம் அதிகமாக இருக்கா? அதில் என்ன சாதக பாதங்கள் இருக்குது? மறுபடியும் இல்லை, ஆக்சுவலாக நான் இந்த கேள்வியை முன் வச்சது, நான் இந்த உரையாடலோட மிக துவக்கத்தில் முன் வச்ச இடமே அதுதான். இந்த சைலன்ஸ் அதிகமாக இருக்குதுங்கிறத சார்ஜாக ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. இதை ஒரு சைலன்ஸ்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? இல்லை, ஸோ ஒரு கவிதையில் இப்போ வெயிலோட கவிதைகளில் அவ்வளவு பருப்பொருட்கள் இடம்பெறுது, அவ்வளவு பருப்பொருட்கள் இடம்பெறுதில்ல. ஒரு கவிதை சப்ஜெக்டிவாக இல்லாமல் ஆப்ஜெக்டிவாக இருக்குதுல்ல, அது அவங்க சைலன்ஸ் இல்லாத ஒரு இடம், சைலன்ஸ் இல்லாத ஒரு இறைச்சல் அப்படிங்கிறாங்க அவங்க. கேட்குறேன், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான். இதில் எங்கே சைலன்ஸ் இருக்கு? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான்னு வள்ளுவர் சாபம் கொடுக்குறாரு. இன்னொன்று கேட்குறேன், சொல்ல கொதிக்கிறடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கா இந்த பஞ்சம் அப்படின்னு 2000 வருஷம் கழிச்சு இதே தமிழில் ஒருத்தன் கேட்குறான். சைலன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே யார் சைலண்டாக இருக்க விரும்புனாங்களோ அவங்க கட்டமைக்க செய்த விஷயம். இன்னைக்கு இருக்க ஒரு நவீன கவிஞனுக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சிறுபத்திரிகை இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட கோட்பாடு அரசியல் எதிர்ப்பு கோட்பாடு ஒன்று. காயம்பட்ட உயர் சாதியினருடைய ஈகோ சைலன்ஸை வலியுறுத்துச்சு.
இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு வெளியே ஒரு கவிதையை அவங்க கட்டமைக்க விரும்புனாங்க. நான் பெட்ரோல் ஃப்ரெக்டோட கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சைலன்ஸ் இருக்குது, நெருடாவோட கவிதைகளில் எங்கே சைலன்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிற எடுத்து ஃப்ரெக்டோட கவிதையோ நெருடாவுடைய கவிதையோ ஆங்கிலத்தை படித்தாலும் சரி, தமிழில் படித்தாலும் சரி, கவிதை என்பது அடிப்படையிலேயே உரத்து பேசக்கூடிய, அது ஒரு பாடலினுடைய நீட்சி, அது ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு நீட்சி. கவிதை உரத்துத்தான் பேசும். கவிதை உரத்து பேசுவதுதான் அது இயல்பு. உரத்து பேசுவதெல்லாம் கவிதையாக நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் இந்த சைலன்ஸுங்கிறது ஒரு கற்பிதம், ஒரு கற்பனை. அந்த கற்பனையை சில நோக்கத்திற்காக செய்தார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அது வழக்குழிந்து போய்விட்டன. ஆனால் எப்போ விமர்சனம் வந்ததுன்னா சத்தத்தை வெறும் சத்தமாக மட்டுமே வைத்திருந்தவர்கள் காரணமாக சில விமர்சனங்கள் வந்தன. அதுவும் தமிழில் இருந்தது. வெறும் சவுண்டாக மட்டுமே கவிதை ஒலித்த சில தரப்பு இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவிதை ரொம்ப மென்மையாக பேசணும், பூடகமாக பேசணுமா, உரத்த பேசணுமா, இது எல்லாவற்றையுமே அந்த கவிஞனுடைய மனமும் குரலும் அந்த கவிதைக்கு அந்த குரல் பொருத்தமாக இருக்கிறதா என்பது தான் தீர்மானிக்கிறது. இதற்குள்ள எந்த இலக்கிய அதிகாரத்திற்கும் இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு கவிதை சைலண்ட்டாக பேசட்டும், உம்முன்னு இருக்கு, இது முடிச்சுக்கிறேன், உம்முன்னு இருக்கட்டும், கத்தட்டும், அது கவிதையாக இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை இல்லை, சைலன்ஸுங்கிறது யாருடைய கேள்விங்கிறது எனக்கு இன்னும் புரியலை. அந்த குற்று இல்லை 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 நான் வந்து தெளிவாக கோடு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ அவர் ஜார்ஜ் தாம்சனை சொன்னார்ல, நான் மாவேரி உருளைக்கிழங்கு நடந்தால் எங்கேருந்து எடுத்தேன் வெயில். நான் கேட்குறது சைலன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க, சைலன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆ, யார் அவர்? யார்? ஒரு காலகட்டத்தில் இப்பவும் இருக்கு. அது ஒரு விதியா எப்படிங்க எடுத்துக்க முடியுது? நம்ம பேசுறது பொது. ஒரு யாரோ ரெண்டு பத்திரிகைக்காரன் ஒரு சைலன்ஸ் இருக்கு இல்லைன்னா அதை விதியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். விதியா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிம்பிளா சொல்றேன். தமிழ் கவிதைக்குள்ள சைலன்ஸ் முக்கியமானது, சவுண்டுங்கிறது பிரச்சாரம். இதை சொல்வது யார்? காலச்சூடுன்னு சொல்றாரா? இல்ல இல்ல பேசுங்க. காலச்சூடி இப்போ எத்தனை பேர் தலைப்பு புத்தகங்களை போட்டிருக்கு. நீங்க உண்மையில் வகைப்படுத்தலாம் பார்க்க முடியாது. அப்ப ஒரு உயிர்மையில திராவிட பத்திரிகை, திமுக பத்திரிகைன்னு சொல்றாங்க. நீங்க கவிதைகளுடைய பொது சமூகத்தை பேசுறீங்கன்னா பேசுங்க. நீங்க பார்ப்பன பத்திரிகை சொன்னா அதுல ஆசிரியர் பல பேர் இருக்கான். நாங்க பண்டித புத்தகம் வாங்கி படிக்கிறேன். நீங்க ஒரே நிமிஷம் நாம டாபிக் அவுட் ஆஃப் டாபிக் போறோம். அதனாலதான் சொல்றேன். நீங்க இல்ல இல்ல நீங்க அவரை சொல்லிட்டாரு, மறைமுக பேச்சே வேண்டாம். கட்சி வீசுறதெல்லாம் நேரம் வீசுங்க. எதிரியின் பெயர் இல்லை, நான் தமிழில் கவிதைகள் தொடர்பான கோட்பாடுகளை முதல்ல யாரெல்லாம் முன்வைக்கிறாங்க, அப்புறம் எது அது ஒரு கருத்தியலாக மாறுது, இதுதான் முக்கியம். அப்போது எழுத்து காலத்திலிருந்து தொடங்கி சிசு செல்லப்பாவிலிருந்து சுந்தரராமசாமி அவர்களிலிருந்து எல்லாருமே கவிதை சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு தரப்பை, ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. ஒரு டிபேட்டபிளான ஒரு சீரியஸான கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இது காலச்சோடு உயிர்மைன்னு கொச்சைப்படுத்துறதுங்கிறதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவாதத்துக்கான பொருள் கிடையாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழில் இலக்கியம் சார்ந்த கருத்தாடல், முக்கியமாக புதுக்கவிதைனா என்ன? காணாசி எழுதுறாரு, பிச்சமூர்த்தி எழுதுறாரு, சுந்தரராமசாமி எழுதுறாரு, சிசு செல்லப்பா எழுதுறாரு. அப்போ இந்த காலகட்டத்தினுடைய கருத்தியல்கள் வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை படைப்பாளிகள் வரைக்கும் வந்து சேருது. இதற்குள்ளே செயல்படக்கூடிய மொழி அரசியல், வடிவ அரசியல், அழகியல் அரசியல், இதை நம்ம பேசலாமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அதை முன் வச்சாங்க. இப்போ ஞானகுத்தன் கவிதையை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். சான்ஸ்கிரிட் கவிதை மரபிலிருந்து எப்படி தமிழ் கவிதை உருவாக்குறதுங்கிற பற்றி விரிவாக நிறையா கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பேசணுமே ஒழிய இதை ஒரு பெட்டி பாலிட்டிக்ஸாக மாற்றுறதுங்கிறது அது ஒரு அர்த்தம் இல்லாத விஷயம்னு நினைக்கிறேன். அவர் என்ன வேணால் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் எது அதே சமூகம் தான் சமஸ்கிருதத்தில் 80% இலக்கியங்கள் கடவுள் மறுப்பை பேசுகிறவை, இலக்கியத்தை கட்டி கொண்டு வீசினவங்க. மறுபடியும் தெளிவாக வரலாற்றுன்னு சொல்லி 70-80 வருஷத்துக்கு பிறகு பிரைவேட் செஷன் வருது. தலித்தியம் பெண்ணியம்னே பிரியுதுங்க, அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இதை பிரித்தவங்களாம் நம்ம ஒரு சாராரை குற்றம் சாட்டி விட்டு நம்ம வந்து போக முடியாது. இதில் பெட்டிங்கிறதோ இப்போ அதை விட்டுரும். இல்லை, அதை விட்டுலாம். பதில் இருக்குங்கிறதுனால கேட்குறேன். இப்போ அவர் சொன்ன பதில் உங்களுக்கு ஏற்பு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ் கவிதையில் அமைதியை, கலை அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்வைப்பாங்க. அதை யார் வலியுறுத்தினா அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அதுதான் நல்ல கவிதைன்னு முன் வச்சது யார் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லை, அது இல்லை இல்லைன்னு, நீங்கள் அப்படி செஞ்சது யாருக்கு? எல்லா தரப்பிலும் நிகழ்ந்திருக்குது.
எல்லா தரப்பிலும் தனி மனிதத்துவத்தை கொண்டாடின தரப்பு எல்லா தரப்பிலும் இருக்குது. இல்லை இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த இப்போ அடுத்த கேள்வி போ. ஆக்சுவலாக அது கரெக்டு தான் வசு சொன்னது. எல்லா தரப்பும் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பதில். நான் மிக துவக்கத்துலேருந்து சொல்கிறேன், நம்ம பேசணும் இல்லையா? இப்போ இவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து பிச்சமூர்த்தி வந்து நவீன கவிதையின் தந்தைன்னு சொல்கிறாங்க, யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வின்னு கேட்டார். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் பிச்சமூர்த்தியை வந்து தமிழ் நவீன கவிதை புது கவிதையின் தந்தைன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய விபத்து, அசிங்கம். அது ரெண்டுமே தான். அது என்னன்னா, அது வந்து ஒரு சின்ன சண்டை சீசு செல்லப்பாவுக்கும் பிச்சமூர்த்திக்கும் ஆகாது. காணாசு வந்து சில டிஎஸ்எலிய டைப்பில் சில இந்த செவ்வியல் நவீன செவ்வியல் வகைமையிலான சில கவிதைகள் எழுதி வச்சுருக்காரு. அதை வந்து பிரசுரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. செல்லப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. எப்பா அதை பாருப்பா எழுதுன்னா, செல்லப்பா வந்து சிறுகதைகளில் ரொம்ப ஆர்வமான ஒரு மனிதர். சிறுகதைகள் தொடர்ந்து கவிதை அவருக்கு படிக்கும் பெருசாக இதாகாது. இது என்னப்பா இது இன்னும் புதுசாக இருக்குது, கவிதை மாதிரியே இல்லையே, என்னமோ மடித்து ஒரு வசனம் மாதிரி இருக்குது அப்படி மாதிரி கேட்குறப்போ, இதெல்லாம் உனக்கு புரியாதப்பா, இது வந்து புது கவிதை நவீன கவிதை, நீ இதை போடு அப்படின்றாரு. இதில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கவிதையை நேராக எழுத்தில் போடாமல் நேராக இவர்கிட்ட போகிறாரு. யார்கிட்ட? நம்ம பிச்சமூர்த்தி கிட்ட போகிறாரு. பிச்சமூர்த்தி கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி ஒன்று காணாசு கொடுக்குறாரு, இதை ஏதோ கேட்டால் புது கவிதை அப்படிங்கிறாரு, இதுதான் நவீன கவிதைங்கிறாரு, இது போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதே மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று எழுதி வச்சுருந்தப்பா அப்படின்றாரு அவர். கொடுங்களேன், அதையும் போட்டுடலாம் அப்படின்றாரு. இரு நான் இங்கே தான் வச்சேன், 2 நாளில் தரேன் அப்படின்றாரு. 2வது நாள் அது கொடுக்குறாரு அவர். அப்புறம் அந்த கவிதை அது நமக்கு தெரியாதில்ல. அதுக்கப்புறம் அவர் அது கொடுக்குறாரு. அதைய பிச்சமூர்த்தியோட பெயரில் அந்த கவிதை வருது. அடுத்த இதழ்லையே சுந்தரராமசாமி இது கடன் தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இது ஒரு மோசடி. இந்த காணாசு தான் இந்த கவிதை முதலாக புது கவிதை அப்படிங்கிற இந்த வடிவத்தை எழுதுறாரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பிச்சமூர்த்தி வந்து புது கவிதையின் தந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு மோசடியான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி ஒரு காணாசு சுந்தரராமசாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இதெல்லாம். ஸோ இது ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிச்சமூர்த்தி மட்டுமே சொல்லலை, நம்முடைய முன்னோடிகளாக இருந்துட்டு இருந்த பெரும்பாலான நவீன கவிஞர்களுக்கு வரலாறும் தெரியாது, தத்துவமும் தெரியாது. இது ஒரு மோசமான விபத்து. இந்த விபத்து தான் எல்லா கோளாறுகளுக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வசு சொன்ன அப்படி இல்லையா, இங்கே நம்மக்கிட்ட வந்து இங்கே மனுஷபுத்தன் கேட்ட கேள்வி தான் அது. மேலே இருந்து நவீனத்துவம் இங்கே வந்தப்போ, இந்தியாவுக்கு வந்தப்போ, அல்லது நவீன கவிதை இந்தியாவுக்கு வந்தப்போ, அங்கே ஐரோப்பாவில் ஒரு மாதிரி நிகழ்ந்தது. அது கீழே இருந்து மேலே போனால் ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மேலேருந்து தலையிலாக கவிழ்த்த ஒன்றா இருந்துச்சு. எப்படி நமக்கு வந்து ஜனநாயக விடுதலைங்கிறது வந்து மேலேருந்து கவிழ்த்தப்பட்ட ஒன்றாக இருந்ததோ, அது போல தான் நவீன இலக்கியம் நமக்கு மேலேருந்து கீழே கவிழ்க்கப்பட்டது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. 12ஆம் நூற்றாண்டுலேருந்து சண்டை, உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை எல்லாம் இல்லை. 12th செஞ்சுரியிலிருந்து பைபிளை முதலாக வந்து உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சது. ஜெர்மன்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் அங்கே இருக்க உள்ளூர் மொழிகளில் வந்து பைபிளை மொழிபெயர்க்க ஆரம்பித்த உடனே மக்கள் மைய கிறிஸ்துவம்னு ஒரு கருத்தியல் உருவாகுது. மக்கள் மைய கிறிஸ்துவம் தான் பின்னாடி ஜனநாயக சமூகங்களுக்கான ஒரு இதாக மாறுது. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, மறுமலர்ச்சி காலங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ட்ரெடிஷன் ஒன்று வருது. அங்கே இருந்து தான் வந்து கவிதைகள் எழுதப்படுது. உதாரணத்துக்கு நம்ம இங்கே இப்போ வரைக்கும் வந்து ஐரோப்பாவில் வந்து அந்த டான் கிசோட்னு ஒரு இலக்கியம் ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லாரும் குழந்தைகளுக்கான இலக்கியம்னோ அல்லது வந்து ஒரு கேடி இலக்கியம்னோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவன் செஞ்சது வந்து ஒரு பெரிய கவிழ்ப்பாக்கம். அந்த நைட் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செவாலியா மரபு, நைட் மரபுன்னு சொல்லப்படுற அந்த கிங், அவன் பேர் என்ன பேர், ஒரு ஆர்த்தர், கிங் ஆர்த்தரோட உருவாக்கி வச்ச அந்த 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 ட்ரெடிஷனை, வீரயுக ட்ரெடிஷனை கவிழ்ப்பாக்கம் செஞ்சு அதை கேலியாக்கி எழுதின ஒரு இது. வேற ஒரு சமூகம் வந்துருச்சுரா, மக்களுக்கான சமூகம் வந்துருச்சு, மக்கள் மைய சமூகம் வந்துருச்சு. நீ என்ன உட்காந்துட்டு அரச மைய சமூகம், அரசனுக்காகத்தான் மக்கள் இருக்கிறாங்க, அரசனுக்காகத்தான் வந்து மதம் இருக்குது, அரசனை காப்பாற்றுவதற்கு தான் கடவுள் இருக்காரு, நம்ம எல்லாம் அரசனுக்காகத்தான் இருக்கணும், நீ என்ன வேற ஒரு கதையை பேசிட்டு இருக்க, வேற ஒரு காலம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கவிழ்ப்பாக்கத்தை நிகழ்த்தினான் அவன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி அவன் வந்து மாடர்ன் பொய்ட்ரிக்கு வந்து சேர்ந்தான். அவன் மாடர்ன் பொய்ட்ரிக்கு வந்து சேர்றப்பே வந்து கவிதை மக்களுக்கானதுங்கிற பிரச்சாரத்தோடு தான் வந்தான். நவீன கவிதை எங்கே துவங்குது அப்படின்னா, நவீன காலம் எங்கே தொடங்குதோ அங்கே தொடங்குது. நவீன காலம் எங்கே தொடங்குது அப்படின்னா, தொழில் புரட்சி எங்கே தொடங்குதோ அங்கே தொடங்குது. எல்லா மக்களுக்கானதாக மாறுற சிந்தனைகள் உருவாக துவங்குற காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கானதாக கலையும் மக்களுக்கானதாக மாறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகுது.
அந்த இடத்துலையே கலை இலக்கியமாகவும் மக்களுக்காகவே கலைக்காகங்கிற சண்டையும் உருவாயிடுச்சு அந்த பாயிண்ட்லேயே. இப்போ இந்த பிரச்சாரம் சைலன்ஸ் சொல்கிறப்போ இப்போ ஞானக்கூத்தனுடைய ஒரு வரி இருக்குது, எனக்கும் தமிழ் தான் மூச்சு, அதை நான் பிறர் மேல் விட மாட்டேன்னு. இதில் என்னங்க சைலன்ஸ் இருக்குது? இது ஒரு வெளிப்படையான, இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு நிகழ்ந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆனால் அது ஒரு எதிர்கவிதையாக வியாக்கியானம் பண்ணப்படுது, ஒரு பொலிட்டிக்கல் போய்ட்ரியா. ஆனால் இதே ஒரு இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுறாருன்னா ஒரு பிரச்சார கவிஞராக மாறிடுவார். இதே இது ஒரு இடதுசாரி கவிஞர், எனக்கு அவருடைய பேர் மறந்து போச்சு, கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அதோ வருகிறது அப்படின்னு ஒரு லைன். எப்போ யோசிச்சாலும் இந்த லைன் எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு எமோஷனை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அதோ வருகிறது. ஆனால் அது பிரச்சார கவிதை ஆகிடும், அது நவீன இலக்கியத்துக்கு வராது. ஆனால் எனக்கும் தமிழ் தான் மூச்சு, அது பிறர் மேல் விடமாட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் கூட அது எதிர்கவிதை அழகியல், அது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் யார் உருவாக்குறாங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷ இலக்கிய உரையாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை கூர்ந்து கவனிக்கிறப்போ யார் முன்னிறுத்தப்படுகிறார்கள், யார் பின்னே தள்ளப்படுகிறார்கள், எது பலவீனப்படுத்தப்படுகிறது, எது ஹைலைட் பண்ணப்படுது, யார் அதை பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். தெளிவாக சொல்கிறேன், அசோகமித்திரனுக்கு கிடைச்ச ஒரு ஸ்டேட்டஸ் வந்து தேசிய ஊடகங்களில் ஆங்கில பத்திரிகைகளில் ஏன் கீராவுக்கு கிடைக்கவே இல்லை? அசோகமித்திரன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரைட்டர். அதே அளவுக்கு கீரா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மார்க்கஸ்க்கு நேராக அவர் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் 3 கட்டுரையாவது நான் அசோகத்தினை பற்றி ஆங்கில ஏடுகளில் படிப்பேன். கீராவை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குது? இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை, இந்த மாதிரி 100 உதாரணங்கள் இருக்குது. யார் ஹைலைட் பண்ணப்படுறாங்க, யார் பண்ணப்படலை, யாருக்கு சாதகமாக இலக்கிய கோட்பாடுகள் இங்கே கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஸ்கூல் ஆஃப் தாட்டாக இருந்தது காலச்சூடு. அங்கேருந்து தான் பூரா வியாதி கிளம்பி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்கூல் ஆஃப் தாட்டு காலச்சூடு. ஆமாம், அங்கேருந்து எல்லா வியாதியும் கிளம்பி வந்துச்சு. நான் கட்டுரை எழுதியிருக்கேனே. இல்லை ஆக்சுவலாக அதாவது ப்ரோமோட் பண்ணுறதுங்கிறது வேற. மணிக்கொடி காலத்திலேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் யார் யார் எந்தெந்த தரப்புலன்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம் வந்து 100 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் 100 பேர் இருப்பாங்க. சரியா? மணிக்கொடி காலத்திலேருந்து நடக்கக்கூடிய அந்த உரையாடல்களை எடுத்து பார்த்தோம்னா புதுமைப்பித்தன் முன் வச்ச பல இலக்கிய விமர்சனங்கள் அதை நமக்கு எடுத்து பார்க்கலாம். எதெல்லாம் புதுமைப்பித்தன் டார்கெட் பண்ணார், அப்போ நடந்த ஒரு அரசியல், அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அதை பேசலாம் வந்துட்டு. அந்த அளவுக்கு இந்த அதற்குள்ள சாதியம் இருக்கிறது, அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய கோட்பாடுகள் இருந்தன, பலவிதமான மதிப்பீடுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்தன. அப்போது புதுமைப்பித்தன்லேருந்து மணிக்கொடி காலத்திலிருந்து துவங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம், அது வெவ்வேறு வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு பத்திரிகையோடோ அல்ல ஒரு விஷயத்தோடவோ சுருக்குவது பொருத்தமாக இருக்காது. இல்லை ஒன்று டாபிக்கு போயிடலாம் நினைக்கிறேன். அது என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் போடாது. இந்த கவிதைகளில் இருக்கிற இசை இருக்குல்ல, வடிவத்தில் பாடல் தன்மை இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசலாம் கொஞ்சம். அது இல்லை, இப்போ என்னென்னா நான் சொல்கிறேன், இப்போது சுகுமாரனோட கவிதைகள், மனுஷபுத்திரனோட கவிதைகள், அந்த காலகட்டத்தில் சுகுமாரனோட தொடர்ச்சியாக மனுஷபுத்திரன், என்டி ராஜ்குமாரோட கவிதைகள் கூட வடிவத்தில் வந்து இதுக்கு முன்னாடி 70களில் முன்னிறுத்தப்பட்ட பிளைன் பொய்ட்ரி, அதாவது ஒரு 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 இசைத்தன்மை இல்லாத வடிவத்திலேருந்து நகர்ந்து. இல்லை, அது பிளைன் பொயிட்ரி கிடையாது மண்குதிரை. அதாவது அது பிளைன் பொயிட்னு சொல்லக்கூடாது. பிளைன் பொயிட்ரிங்கிறது வடிவமாகவே வேற. அது வந்து எலியட் முன்வைத்த சில கலை கோட்பாடுகள் அடிப்படையில் அதை இவங்க ஒரு மாதிரி குன்சா புரிஞ்சுக்கிட்டு, இந்த சென்னை பாஷையில் சொன்னால் குன்சா புரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை முன் வச்சாங்க. சுண்டக்காட்சிய சொற்கள், படும உடல் அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம இப்போ இந்த கேள்வி என்னன்னா, வடிவம், அதாவது இந்த மாதிரியான இசையற்ற ஒரு வடிவத்தில் இருந்துச்சு இல்லையா. பின்னாடி வந்து இப்போ வெயிலோட கவிதைகளில் கூட அது அவன் எழுதும்போது அந்த வடிவத்தை உருவாக்கும் போது அவனுக்கு இருக்கிற விருப்பம். இப்போ இளம் தலைமுறை எழுதுகிற பல பேருமே இசைத்தன்மையோட கவிதைகள் எழுதுகிற விருப்பமாக இருக்காங்க. இதை பற்றி பேசலாம் அவங்க கருத்து. பொதுவாக அந்த கவிதைக்கு தன்னளவில் ஒரு இசை ஒழுங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ மலையாள போயிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் பாடக்கூடிய வடிவத்தில் அவங்க கவிதைகளை முன்வைக்கிறாங்க. ஒரு மரபு சார்ந்த இசை ஒழுங்கு அவங்க வச்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழ் கவிதைக்குள்ள, நவீன கவிதைக்குள்ளார தொடர்ந்து ஒரு இன்னர் மியூசிக், அந்த ஒரு அகரீதியான இசை ஒழுங்குங்கிறது
அதாவது அகரீதியானவன்னு சொல்கிறத விட ஒரு உள்ளார்ந்த ஒரு இசை ஒழுங்குங்கிற. இப்போ சீமணியோட கவிதைகள் எடுத்து பாருங்க, அது நீங்கள் அந்த லிரிக்கலான தன்மையை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வந்துட்டு. ஈவன் குப்பாராவோட கவிதைகள்லேயே அது வந்து இருக்கு வந்துட்டு, அவர் எழுதின பல கவிதைகளே அதை நீங்கள் பார்க்கலாம். ரெட்டாரிக் இருக்காது, இசைத்தன்மை அது ஏன்னு கேட்டோன்னா, கவிதையினுடைய மொழி என்பது அது அந்த இசைத்தன்மையை நோக்கி எப்போதும் நகரக்கூடிய ஒரு தன்னியல்பை கொண்டிருக்கு. ஆனால் அதை கான்சியஸாக கடந்து சில மீறின கவிஞர்கள் இருக்காங்க. அது காரணம் அது ஒரு கோட்பாடு சார்ந்த பிரச்சனை. கவிதைக்குள்ளே அப்படி எதுவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அது முழுக்க ஒரு ப்ரோஸினுடைய ஒரு வடிவமாக இருக்கணுங்கிறது ஒரு நவீன இலக்கிய கோட்பாடுகளில் ஒன்று. ஆனால் ஒரு கோட்பாடு மட்டும்தான் அது. நீங்கள் பொதுவாகவே இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமையான கவிஞர்கள் நம்ம அடையாளம் காணக்கூடியவங்க எல்லாருமே அந்த இன்னர் மியூசிக்கை எங்கேயோ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் சில கவிதைகளை ரொம்ப ப்ரோஸ்ன்னு நினச்ச கவிதைகளை கூட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லி பாருங்கள், அதில் வேறு ஒரு இப்போ பிரமிழோட கவிதைகளை எடுத்துக்கலாம். அந்த கவிதைகள் இருக்கக்கூடிய இசை ஒழுங்கு இருக்குல்ல, காற்றில் இருந்து ஒரு சிறகு தனது தீராத காற்றின் பக்கங்கள் தனது வாழ்வை எழுதி செல்கிறது. இப்போது ரகுலனோட ஒரு கவிதை இருக்குங்க, அதாவது நேற்றிரவு ஒரு கனவு, சுசீலாவின் முதல் கற்பம் அலசி விட்டதாக, இந்த மனதை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய அமைப்பிற்குள்ளாக இது வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொயட்டிக் சென்ஸுங்கிறது தான் அதனுடைய இசை ஒழுங்கை உருவாக்குது. நிறைய கவிதைகளை வந்து நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு ரிதம், ஒரு இன்னர் ரிதம்ங்கிறது தமிழ் கவிதையோடு பிரிக்கவே முடியாத ஒன்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இசை ஒழுங்கு வழியாகத்தான் தமிழ் கவிதை மனம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வந்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ நான் எவ்வளோ பிடிவாதமாக ப்ரோஸுக்குள்ளே போனாலும் சரி, அதுக்குள்ளார இசை ஒழுங்குள்ள, இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்முடைய மேற்கோள் வரிகள் நீங்கள் எடுத்துங்களேன், நீங்கள் நம்ம மேற்கோளாக பயன்படுத்திக்கிற வரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பான், கரம் சிரம் புறம் நீட்டாது இருந்து ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் எலிமெண்ட் அதுக்குள்ளே இருக்கு வந்துட்டு. அந்த மியூசிக்கல் எலிமெண்ட்டுங்கிறது கவிதையினுடைய ஒரு ஆதாரமான அம்சமாக நான் பார்க்குறேன். அதை ஒரு கவிஞன் வழிந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது தன்னுடைய பாதையில் தானே அதை உருவாக்கிக்குது. எல்லா சிறந்த படிமங்களும் ஒரு இசை ஒழுங்கை நோக்கி ஒருங்கிணையக்கூடிய ஒன்றா இருக்குதை ரொம்ப வியப்போடு பார்த்துருக்கேன். அது தன்னை வந்து ஒரு சின்ன மியூசிக்கல் எலிமெண்ட்டாக அது ஒருங்கிணைச்சிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா கவிதையினுடைய மொழியே அது உணர்வாலும் அதனுடைய சொல் முறைமையாலும் அது இசை ஒழுங்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ரொம்ப கான்சியஸாக கட் பண்ணாலுடைய அது அப்படியே தான் இருக்குது. எல்லாம் வருந்தானே செய்யும். உலகின் அனைத்து மொழிகளும் இசையிலிருந்து உற்பத்தியாகத்தான் செய்யும். ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறது, ஒரு சவுண்டு கேட்கலாம். உக்கரத்துக்கும் ஒரு உடுக்கையோ அல்லது துடியோ பறையோ எல்லாம் இப்போ இல்லை. இன்னைக்கு சந்த கவிதை எடுத்துங்க, தனிப்பாடம் கொட்டை கட்டி மேனேஜர் செங்கடுவாய் வந்த பின்பு சுத்த வட்டையானதன்னா சொல்லாய் குருபரனே, இது சவுண்டை எவ்வளோ பெரிய மணிப்பரில் உடுக்கடி கேட்குது. அவரதுல ஒரு கதையில் வந்து எனக்கு உடுக்க சத்தம் கேட்குது. அவரே சொல்கிறாரு இசை இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ வறட்சியாக பேசினாலும் நீங்கள் இசையோடு ராஜாவுடைய இசையோடு நீங்கள் கேட்டிங்கன்னா தன்னால் பீறிட்டு வருமே. எவ்வளோ வறட்சியான கவிதையை கேட்டால் கூட அது உங்களுடைய சூழல், அது தொனி சம்மந்தப்பட்டது. நீங்கள் உக்கிரமாக இருக்கிற நேரத்தில் வகுத்தால் போயிட்டு இருக்கும்போது ராஜா கேட்க முடியாது, கங்குஸ்தரம் தான் ஒன்று. அவசியத்தின் பார்ப்ப சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக உங்களது தொனியை நீங்கள் கட்டமைக்கும் போது, உங்களுடைய சூழலை நீங்கள் கட்டமைக்கும் போது, ஒரு இலகிய மனதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக தான் மாறும். கவிதையினுடைய உள்ளீடு அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரேன் மறுபடியும். நீங்கள் நிறைய யங் பாய்ட்ஸ்லாம் பற்றி கூட எழுதியிருக்கிறீங்க, எல்லாருமே தொடர்ச்சியாக வாசிச்சுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் வந்து புது புது செட் உருவாகிட்டே இருக்குது, ஒரு பேட்சை உருவாகிட்டு இருக்கு கவிஞர்கள். இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளில், 2000க்கு பிறகுன்னு வச்சுட்டு அந்த 22 ஆண்டுகளில் நவீன தமிழ் கவிதையில் உள்ளீடு சார்ந்து நிகழ்ந்திருக்கிற மிக முக்கியமான மாற்றம் அல்லது வீழ்ச்சி அப்படின்னு நீங்கள் எதை கருதுறீங்க? நான் எப்படி எதையுமே கருதுறதில்லை. அது வீழ்ச்சியை பற்றி பேசினாலும், அது சொற்களாக கூட எஞ்சாமல் போனாலும் அதோடைய துணியை நான் கேட்ச் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்கள் நினச்ச விஷயத்தை வார்த்தையை கொண்டு வராமல் படுற அவஸ்தையை கூட அந்த கவிதையில் என்னால் பார்க்க முடியுட்டு நான் நம்புகிறேன். ஒரு கவிதை எழுத வரணும், அவன் வார்த்தை வரலை, ஆனால் ஏதோ சொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் கேட்ச் பண்ண விரும்புவேன். அது கவிதையா இல்லையாங்கிறத விட அது கவிதை ஆச்சா ஆகலையா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு நீண்ட கவிதை எழுதி வர்றீங்க, 2 வரி இப்போ 96 பக்கம் ஒரு ஃபாரத்துக்கு 2 கவிதை சேச்சா போடுறது இல்லையா, அது கவிதை. இப்போ நீங்கள் கவிதையாக மதிக்கிறது எனக்கு கவிதையாக மதிக்கப்படாமே போகலாம். எனக்கு அந்த சந்தர்ப்பம் நடந்துச்சு. இந்த கவிதை தூக்கிடுவோம்னு சொல்லி போட்டே அவனு போட்டாங்க. என்ன ஆச்சரியம், அந்த கவிதை வந்து தூக்கிட்டு வரேன், இந்த கவிதையில் நீங்கள் எனக்கு புரியவே இல்லை. அதை நான் வெறுத்து ஒதுக்கிய கவிதை.
என்கிட்ட இது எதுவுமே இல்லை இதில் அப்படின்னு நினச்சேன். அது அவனுக்கு வேற ஒரு பொருள். அந்த துணியை அவன் பிடிச்சிட்டான்னா பிடிச்சிருவான். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தாங்கிறது குழந்தைக்கு கவிதை தான், கவிதையாக ஓடி வருமே. உங்களை கூப்பிட்டா போவீங்களா, அம்மா இங்கே வா வான்னு கூப்பிட்டா போவீங்களா, அம்மா என்னம்மான்றீங்கல்ல. அது சூழல், துணி, அறிதல் சேவிச்சு வைக்கிறான்ல. நம்ம காதலியோ அல்லது மனைவியோ கூப்பிடும்போது, மனைவி வந்த பிறகும் காதலி கூப்பிடும்போது புதுசாக இருக்குல்ல, அதே வார்த்தை டார்லிங் ஹனி அப்படிங்கிறத தாண்டி அடியே அப்படிங்கும்போது என்ன நீ டீ போட்டு கூப்பிடல, இது கூட கவிதையாகுமே. அது சம்மந்தப்பட்ட நபருக்கான இடையிலான காலம், துணி, உறவோடு சம்மந்தப்பட்டது. நீ வாரமலர் எழுதுறத கூட தலைகள் மாற்ற மனைவி சொல்ல வந்ததை நினச்சி சரியாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இது கவிதையாக வேண்டியதை வெறும் வார்த்தையாக்கியிருக்கானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். நான் நம்புகிறேன். அது குறும்பு. இப்போ உங்களுடைய அக்காலின் எலும்புகள் கூட சொல்லிட்டு இருந்தேன், அத்தமாக ராசாத்தி அப்படின்னு டைட்டில் வச்சா எப்படி பார்த்துருப்பாங்க? அக்காலின் எலும்புகளை தூக்கிட்டு அத்தமாக ராசாத்தி அப்படின்னா அவன் டைட்டிலே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது ஒரு காலத்தில் கொஞ்சுதலுக்கு உச்சமான சொல்லுங்க அத்தமக அப்படிங்கிறது. அது வாசகனுக்கு எழுத்தாளனும் கண்டுபிடிக்கிற ஒரு சுழல் வட்டம் தான். அவன் பிடிச்சிட்டான்னா பிடிச்சிருவான். இன்னும் ஆரம்பலர் கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது, சோர்வே இல்லாமல். அவன் எந்த நம்பிக்கையில் எழுதுறான்? கவிதையாக எழுதுற மாட்டோமா? அவனுக்கு அந்த தருணம் கவிதையாக படுது, சொல்ல தெரியல பிள்ளைக்கு, கற்றுக் கொடுத்தா வந்துட போகிறான், அவ்வளோதான். அக்கரன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி இது பண்ணிருக்காரு. ஆமாம், இல்லை இந்த இப்போ வந்து கவிதை மாற்றத்தை பற்றி கேட்குறீங்க இல்லையா? இப்போ கவிதையோட வடிவம் வந்து இது மாதிரி யார் டைட்டில் வச்சது? இல்லை நம்ம இப்போ பேசிட்டு இருந்த தொடர்ச்சி தான். இப்போ உள்ள நவீன கவிதை வடிவ ரீதியாக ரொம்பவும் மாறி இருக்கு. ஆரோக்கியமான ஒரு மாற்றம் தான் அது. ரொம்ப பொத்தி வச்ச கவிதை, ரொம்ப ஒரு அறைக்குள்ளே இருந்த கவிதை வந்து வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே நம்ம விவாதத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி தான் 2 திடமான ஒரு வேறுபாடு வந்து இப்பவும் இருக்குது. ஏற்கனவே எழுதின மூத்த கவிஞர்கள் வந்து ஒரு கோட்பாட்டை வந்து வலியுறுத்தின தன்மை இப்பவும் இருக்குது. இப்போது வெயில் கவிதைகளை முன்னிட்டு நம்ம பேசும்போது கூட சில இல்லை மூத்த கவிஞராக சொல்ல அதுக்கு அவனுக்கு தெரியும். அவனோட கவிதைகளை பற்றி பேசும்போது கூட இது மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்குது. அதாவது நவீன கவிதையோட தொடர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டே இருக்குது. யாருன்னு அதை நம்ம பேச வேண்டியதாக அது டக்குன்னு பார்க்குறாரு. அது மாதிரி இப்போ வந்து கவிதைகள் வந்து நம்ம பார்வையாளர்கள்ட்ட வந்து வாசகர்கள்ட்ட வந்து வெகுவாக போகிற தன்மையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் வந்து இப்போது வெயிலுக்கு வந்து ஒரு ஒரு தொடக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு தன்னெழுச்சியாக வந்த கவிஞர்னு சொல்லலாம். அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி தமிழில் உள்ள நவீன கவிதைகளோடு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கவிஞர் வந்து இன்றைக்கி நான் தொடர்ந்து காலையிலேருந்து இவ்வளோ கவிதைகள் வாசிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பிரமிப்பான வரிகள் வந்து உருவகங்கள் உருவாக்கியிருக்கிறான் வெயில் அவனோட கவிதைகள் வழியாக. ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்போது நம்ம சொன்னதோட தொடர்ச்சி அந்த நிலக்கரி கல்லை உடைக்கணும், அதோடைய மையத்தில் இருக்கிறது என் கூலி அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து ஒரு இடதுசாரி கவிஞர்கள்ட்ட கூட எவ்வளோ கவிதை இந்த மாதிரியான ஒரு வீரியமான கவிதை வந்து வெளிப்படலை. இது வெயிலோட ஒரு 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 தொடங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த தீவிர இலக்கியம் இப்போ ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஜெயமோகன், அது மாதிரியான சீரியஸ் தளத்தில் இயங்குனவர்கள் கூட தங்களுடைய மொழிகளை வந்து ரொம்ப தளர்வுபடுத்திட்டு இதே மாதிரியான ஒரு தளத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய சமீபத்திய கதைகளை படிக்கும்போது தெரியுது. இது கவிதைகள்லேயும் நிகழ்ந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக நீங்கள் கேட்டதில் வந்து என்ன மாற்றம் இந்த 20-22 வருஷத்தில் நடந்திருக்கு வீழ்ச்சின்னு பார்க்குறப்போ, கவிதையினுடைய பாசிபிலிட்டிஸ் அது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது ஒரு பெரிய கவிதையினுடைய சாத்தியங்கள், அதனுடைய எல்லைகள் இதெல்லாமே விரிவடைஞ்சிருக்கு. ஆனால் இன்னொரு ஒரு 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 வீழ்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு கவிதைக்குள்ளார நிறைய ஸ்கேட்டர் இமேஜஸ் இருக்குது. ஒரு விதத்தில் அது நல்லது. முன்னாடி வந்து ஒரு பொருள் குறித்து ஒரு உணர்வை எழுப்புவதற்காக கட்டமைக்கப்படுகிற கவிதைகள், அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதை இதை பேச வருகிறது, இதை உணர்த்த வருகிறதுங்கிறத நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு கவிதைக்குள்ளார பல்வேறு விதமான ஒரு ஸ்கேட்டர் இமேஜஸ் இருக்குது. அதை சில கவிஞர்கள் ரொம்ப கான்சியஸாக வேறொரு உணர்வு தளத்தை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க.
சில பேர் அது வெறும் உத்தியாக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு 7-8 படிமங்களை வந்து கோர்ப்பதன் வழியாக அது ஒரு நவீனத்தன்மையை அடைந்து விடும் என்று. இந்த 2 வித்தியாசத்தையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு கவிதை வந்து அது எதை நோக்கி நகர்கிறது, எதன் மீது தன்னுடைய சிலந்தி வலையை இது பின்னுகிறது என்பதற்கு அது ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை வாசகன்ட்ட உருவாக்கணும். பொதுவாக தேர்ந்த கவிஞர்கள் அல்லது தான் எழுதுகிற பொருள் குறித்தும் மொழி குறித்தும் விழிப்புணர்ச்சி உள்ள கவிஞர்கள் இந்த ஸ்கேட்டர் இமேஜஸை ரொம்ப கான்சியஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் பலவீனமான கவிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் அங்கங்கே தூவினா போதும், அது ஏதோ ஒரு கவிதைக்கான தன்மையை கொடுக்கும். ஒரு இமேஜுக்கு இன்னொரு இமேஜுக்கு இடையில் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு எழுதப்படுற கவிதைகளும் இருக்குது. இது இலக்கியம் சார்ந்த ஒரு பொறுப்பின்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கவிதை சார்ந்த ஒரு பொறுப்பின்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மனுஷ் சொன்னது ஒட்டியே நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே வந்து எல்லா மொழிகள்லேயும் எல்லா மக்களுக்கு கவிஞர்களை மட்டும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாகவே மனிதர்களிடம் வந்து மொழித்திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. மொழித்திறன் அதிகமாக இருக்குன்னு தோணுது. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான மெத்தடோ, ஆமாம், ரெண்டுமே தான். இன்டலெக்ட் குவாலிட்டி கம்மியாகுது அப்படிங்கிறது தான் அதனோட சென்ஸ். இன்டலெக்ட் குவாலிட்டி கம்மியாகுது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அந்த திறனுடைய சாத்தியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து கோர்வையாக 4 வார்த்தை 10 வார்த்தை பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது. அப்புறம் ஒரு சமூகம் வந்தது. அதனால தான் திராவிட இயக்கமெல்லாம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சுது. மேடையில் நின்று சபையில் நின்று அண்ணா பேசினார் அப்படின்னா வந்து அந்த பேச்சுக்கு அவ்வளோ பெரிய வசீகரம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதே பேச்சை வந்து சாதாரணமாக டி ராஜேந்தர் பேசுகிறாங்கன்னா பூமருங்கிறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த ஷிஃப்டிங் எங்கே நிகழ்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த மனநிலையில் ஏற்படுற இந்த மாற்றம் அப்படிங்கிறது இல்லை, இதோட தொடர்ச்சியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கவிதை எழுதப்படுறது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. யார் கேட்ட கேள்வி? நீங்கள் கேட்ட அப்பாதை கேட்ட கேள்வி. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன கேள்வி கேட்டீங்களா கேட்டீங்க, நீர்த்து போச்சா இல்லைன்னு கேட்டீங்கல்ல, இல்லை நீர்த்து போச்சா இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா? பல பழங்களுக்கு நீர்த்து போச்சா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அதுக்கடுத்து நம்ம பேசினார். கவிதைக்கான தேவை, அதுக்கான பயன்பாடு அதிகமாக இருக்குது. அது ஒவ்வொருத்தர் தேவையை பூர்த்தி பண்ணுது. அப்போ நம்ம முதல்ல சொன்னதான், ஒரே ஒரு மோனலிசா ஓவியத்தை பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்து பார்த்துக்கோன்னு நீட்டுறது. அப்புறம் வந்து கவிதையை படைக்கிறதா எழுதுறதாங்கிற பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்குது. அதுதான் இதுதான் இந்த இடத்த அதைத்தான் நான் வந்து அந்த மொழித்திறன் அதிகமாக இருக்குன்னு அது என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியாக அவங்களால குக் பண்ணிட முடியுது ஒரு கவிதையை. இது குக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய சவால் இன்னைக்கு. ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஆமாம், ஒரு அழகாக ஃபேப்ரிகேட் பண்ண முடியுது, அழகாக எல்லா விஷயங்களும் அழகாக. அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமா. அது சோசியல் மீடியாவில் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சோசியல் மீடியாவை மட்டுமே காரணம் இல்லை அதுக்கு. ஆக்சுவலாக சோசியல் மீடியா இல்லாட்டியுமே கூட இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ பிளாக் சோசியல் மீடியா ஆக்சுவலாக இந்த பண்புனால தான் சோசியல் மீடியாவே ஹிட் ஆகிருக்கு. சோசியல் மீடியாவினால் இது பாதிக்கப்பட கிடையாது. இந்த பண்பு தான் சோசியல் மீடியா சக்ஸஸ் காரணம். இந்த மனநிலையில் ஏற்பட்டிருக்க இந்த முதிர்ச்சி அல்லது ஷிஃப்டிங் இதுதான் வந்து. ஆமாம், ரயிலுக்கு நேரமாகிவிட்டது, முடித்துக் கொள்வோம். மிக்க நன்றி அனைவரும். நன்றி வாசு, இளங்கோ கிருஷ்ணன், மனுஷபுத்திரன், மண்குதிரை, வெயில். இல்லை ஒரு சரிங்க, இது ஒரு நல்ல உரையாடல். நான் நினைக்கிறேன் வரலாற்றில் முதன்முறையாக வெயில் மேடல் இருங்க, வரலாற்றில் முதன்முறையாக வந்து இப்படி ஒரு நவீன கவிதைகள் தொடர்பான ஒரு உரையாடல் வந்து இவ்வளவு தீவிரங்களோடும் இவ்வளவு வந்து கலைச்சு போட்டு நிறைய தர்க்கங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த உரையாடல் தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டும். நான் அடிக்கடி இளங்கோ கிருஷ்ணன்கிட்ட சொல்லுவேன், வந்து இதை பற்றி தமிழில் தொடர்ச்சியாக பேசணும். இப்போ வந்து கவிஞர் வெயில் படைப்புலகம் இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் வந்து ஆகுதி சார்பில் வந்து கவிஞர் வெயிலோட ஒரு படம் ஓவியம் வந்து காசிப் கான் வந்து வரைஞ்சி தந்திருக்காரு. அதை வந்து கவிஞர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு வந்து அதை வழங்குறோம். பிரிச்சு தான் கொடுக்க போறாரு, மனுஷபுத்திரம் கொடுப்பாரு. வரையப்பட்ட ஒரு வெயில் நம்மை பேணும் அம்மையே கவிதை அப்படின்னு நான் எழுதின கவிதை. இல்லை சைலண்ட் இருக்கா? நான் எழுதுனங்கிற விளம்பரம் தான் இருக்கு.
ரொம்ப நன்றி, மகிழ்வான கணம். இப்போ வந்து மிகச் சுருக்கமாக உலகத்தில் எப்படி நன்றி உரை சொல்லணும் அப்படின்றத வெயில் நிகழ்த்தி காமிப்பார். அதுக்கு முன்னாடி பரிசல் கிருஷ்ணா யார் சார்பில் கொம்பு இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கம் இது வந்து ஊடக அனுசரணை சுருதி டிவி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்தால் ஏதோ ஐபிஎல் போட்டிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு 4 கேமரா, நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இணை அனுசரணை வழங்கிய விமலம் மெஸ் மற்றும் வந்து ஊடக அனுசரணை வழங்கிய சுருதி தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகள். வெயில் அவர்களினுடைய மிகச் சுருக்கமான நன்றி உரை வந்து இப்போ நாங்கள் தெரில என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நகுலனுடைய ஒரு வரி சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு யாரும் நான் இறந்ததற்கு பிறகு யாரும் இரங்கல் கூட்டம் நடத்தாதீர்கள், என்னால் வர இயலாதுன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் வரி உண்டு. வாழும் காலத்தில் ஒரு கலைஞனுக்கு இப்படியான மரியாதைகள் வந்து செய்யப்படுறதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். உண்மையிலே அந்த வரி எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருந்தது. நம்முடைய இரங்கல் கூட்டத்துக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா நான் அப்படி தான் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த யாரோ பற்றி பேசுகிறாங்க, நான் நிறைய மறந்து போன வரிகளை நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இது யார் எழுதுகிற கவிதை, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்தோடைய தான் நான் அதை கேட்டுகிட்டு இருந்தேன். எஸ்ரா சொல்லிட்டு போனார் காலையில், ஒரு கவிஞனுக்கான விழாவுக்கு இவ்வளோ கவிஞர்கள் வர்றாங்க, ஒரு புனைவெழுத்தாளனுடைய விழாவுக்கு இவ்வளோ புனைவெழுத்தாளர்கள் வர்றதே கிடையாதுன்னு சொன்னார். ஒரு விதமான கொடுப்பினை தான் நான் நினைக்கிறேன் இந்த விழா. உங்களுடைய வருகை, இந்த அன்பு, இது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு நான் கருதுகிறேன். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க தெரில, இது நன்றி என்கிற ஒரு சொல் பத்தாது, ஒவ்வொரு நபரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆளுமைகள், என்னுடைய நேசத்திற்குரியவர்கள். நன்றின்னு ஒன்றும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையிலேயே நிறைய அன்பு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அப்படின்னா, கவிதை இந்த நிகழ்ச்சி பிறகும் சரி, முன்பும் சரி, அல்லது எப்போதையுமான என்னுடைய மனநிலையை தான். கவிதையை எழுதுவது அல்லது கவிதையை சார்ந்து என்னுடைய முன்னெடுப்புகள் என்பது எப்படியானதாக இருக்கும் என்றால், இந்த வாழ்வை மேலும் தீவிரமாக வாழ்வது, மனிதர்களை மேலும் தீவிரமாக நம்புவது, மனிதர்களை மேலும் தீவிரமாக நேசிப்பது என்பதாக தான் இருக்குது. நான் அதன் மூலமாக தான் என்னுடைய கவிதைகளை நான் கண்டுபிடிப்பேன். ஒரு கவிதையை வாசிக்கலாம்னு நினச்சி அதை கடைசி வரைக்கும் அந்த கவிதையை எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். மொழியின் பிசாசு தருணங்களில் நான் எப்போதும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வரி தான் அது. ஒரு மரண சாசனம் மாதிரி அந்த கவிதையை நான் எழுதினேன். ஸ்ருதி டிவியாக இருக்கட்டும், நிறைய, எனக்கு பேர் சொல்ல வரல, நிறைய நண்பர்கள், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. தம்பி விஜய்லாம் வந்து காலையிலேருந்து அவ்வளோ வெறியாக இருக்கான். இந்த விழாவில் எனக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு நன்றி சொல்லணும், ஆனால் நன்றி சொல்லக்கூடாது அகரனுக்கு. அகரன் ஏன் வந்து என்னை இவ்வளோ நேசிக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அது என்ன காரணமாக இருக்க முடியும்னு நானாக யூகிச்சிட்டேன்னா, எங்களுக்கு இருவருக்கும் இடையில் இருக்கிறது அந்த பனைமரம், ஒரே பனைமரம், நில இழப்புங்கிறது ஒரே நில இழப்பு. இதுதான் இணைக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் 2 பேரும். ஒரு பனைமரம், ஒரே பனைமரத்தின் நிழலில் நாங்கள் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த அன்பு வந்து உண்மையிலே பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. எனக்கு தெரியும் இது தொடங்கினதுலேருந்து அகரமுதலன் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். எல்லோரும் கைவிட்டுருவாங்க இடையில, அந்த ஒரு இடத்துக்கு மேலே அதை அகரமுதலன் சாத்தியப்படுத்தியிருக்காரு. அவருடைய அழைப்பை ஏற்று என் மீது மரியாதை கொண்டு, கவிதை மீது அன்பு கொண்டு இங்கு வந்த எல்லோருக்கும், எல்லா பெரிய ஆளுமைகளுக்கும், பேர் சொன்னால் ரொம்ப பெரிய லிஸ்ட்டு, எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஒரே இந்த கவிதையை, கடைசி கவிதை மட்டும் நான் வாசிக்கிறேன். இது என்னுடைய ஒரு மரண சாசனம் போல.
கலவிக்குடிலின் உத்திரத்திற்கு வெட்டப்படும் சந்தன மரம், நறுங்காற்றில் ஆலாபிக்கும் சிறு பொழுதில் மலையாமை பூவை உண்பது போல மரணம் என்னை மெல்ல வேண்டும். மதுவின் சௌந்தரியத்தில் சடங்காளன் என் உடல் பிளந்து மின்மினிகளின் ஒளி கொண்டு எரிக்கட்டும். போதையாய் பிறழ்வாய் மொழியின் பிசாசு திறனங்களில் நான் திமிருவேன் காலத்தில். நன்றி.